Hi Pasangla. Good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Is my audio and video clear? Yes or no? என்னோட audio video ரெண்டுமே clear-ஆ இருக்கா? Hi Mukhilan. Clear. Okay. So class ஆரம்பிக்கலாமா? Chapter 13ல இருக்கக்கூடிய important 5 marks பார்க்க போறோம். ஸோ இது ஆக்சுவலி நம்ம வேறு ஏதோ ஒரு கிளாஸ்லேயே 2 marks 3 marks 5 marks எல்லாமே கவர் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் 2 marks 3 marksக்கே வந்து 2 hours ஆகிடுச்சு. 5 mark வந்து இன்னொரு செஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த செஷன் தான் இது. இந்த செஷனில் ஃபுல்லாகவே நம்ம 5 mark மட்டும்தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா எல்லோரும்? ஓகே. So 13th lesson is about photosynthesis இல்லையா? So photosynthesis ஓட basics என்னது? யார் இந்த photosynthesis பண்ணுவாங்க? அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? Yes. So இந்த செஷனில் இருக்க எத்தனை பேர் 2 marks and 3 marks செஷனை அட்டென்ட் பண்ணீங்க? இந்த லெசனோட 2 marks and 3 marks செஷன் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? எத்தனை கொஷின் மேம்? டே நான் இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கொஷின் எவ்வளோ ஸ்லைட் இருக்குது அதெல்லாம் பார்த்து வர்றதே இல்லைடா. சரியா? What surprise in 14th November? Any mentor gonna come? Yes. மென்டார்னு நீங்கள் எடுத்திங்கன்னா மென்டார்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க உங்களோட ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறவங்க November 14th நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆமாம், வேத் ஏஐ. ஓகேடா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ்லேருந்து வரலாமா? ஓகே. ஸோ இப்போது செஷன் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே 2 marks and 3 marks செஷனை அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. நவ் யூ டெல் மீ, யாரெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க? யாரெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க? ஆட்டோட்ரோஃபா, ஹெட்ரோட்ரோஃபா? ஸோ அதிலிருந்து வரலாம். சரியா? ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்த உடனே பிளான்ஸ்ன்னு சொல்லிட வேண்டாம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபோட்டோ தனியாக, சிந்தசிஸ் தனியாக பிரிக்கலாம். இப்போது ஃபோட்டோ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? லைட்டு. தட் இஸ் டிப்பிக்கலி சன்லைட். சிந்தசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? சன்லைட்டை யூஸ் பண்ணி ஒரு புது விஷயத்தை ஃபார்ம் பண்ண போகிறேன். சரியா? கிளியரா? பட் வேத் ஏஐ இஸ் இன் வேதாந்து ஆப் ஒன்லி. தென் ஹவு இன் யூடியூப்? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். யூடியூப் பசங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து 14th அன்னைக்கு சொல்கிறோம். பட் இது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃப்ரீயான ஒரு விஷயம் தான், யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப் பசங்களும் யூஸ் பண்ணலாம், யூடியூப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து 14th அன்னைக்கு சொல்கிறோம். ஓகே? ஸோ டோன்ட் எவர் திங்க் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஆப் பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அட் த சேம் டைம் நான் வந்து ஏதாவது காசு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். சரியா? ஓகே. இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, ஃபோட்டோனா சன்லைட்டு, சிந்தசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன். ஓகே. இப்போது எந்த ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ண போகிறாங்க? குளுக்கோஸ், C6H12O6 குளுக்கோஸை தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் யாரெல்லாம் பண்ணுவாங்க? Who will perform photosynthesis? சொல்ல பார்க்கலாம். எல்லா ஆட்டோட்ரோஃப்ஸுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஆட்டோட்ரோஃப்ஸுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோட்ரோஃப்ஸ்னால் அதுக்கு கீழே யாரெல்லாம் வரலாம்? Some bacteria may be included.
some bacteria, plants and trees. இவங்க எல்லாமே photosynthesis பண்ணுவாங்க. சரியா? என்ன லெட்டர்ஸ் காணாம போகுது. ஓகே, கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த photosynthesis எப்படி பண்றாங்க? ஹவு? எப்படி photosynthesis பண்றாங்க? இந்த photosynthesis பண்றதுக்கு pigment வேணும். ஸோ அந்த pigment யாருடா? photosynthesis பண்றதுக்கு ஒரு pigment வேணும் இல்லையா? அது யாரு? சொல்லு பார்க்கலாம். யார் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சம் பாக்டீரியா, ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பிக்மெண்ட் தேவைப்படுது. ஸோ வாட் இஸ் த பிக்மெண்ட்? வெரி குட், குளோரோஃபில் பிக்மெண்ட் எனக்கு வேணும். ஸோ இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு மரத்தையோ பச்சை கலர்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. சரியா? ஓகே. இப்போ இந்த குளோரோஃபில் ஒரு பிளான்ட்ல எங்கே இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இந்த குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட்டு ஒரு பிளான்ட்ல இல்லை ஒரு மரத்தில் எங்கே இருக்கும்? we have root, stem, leaf, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கே இருக்கும்? வெரி குட், இட் இஸ் present in the leaves இல்லையா? லீஃப்ல எங்கே இருக்கும்? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். லீஃபில் எங்கே இருக்கும்? ஸோ லீஃபில் ஏற்கனவே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோமா? லீஃப்னு எடுத்திங்கன்னா we will have upper epidermis, lower epidermis, அதுக்கு உள்ளே வந்து palisade parenchyma, spongy parenchyma, vascular bundles, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லீஃபில் எஸ்பெஷலி எங்கே இருக்கும்? எனி ஐடியா? Some plants leaf also useful for reproduction. ஆமாம், அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னு சொல்லுவோம். சரியா? அது வேறு, இது வேறு. இது ஃபோட்டோசிந்தசிஸ், அது ரீப்ரொடக்ஷன், ரெண்டும் வேறு டாபிக். பட் எஸ், சில பிளான்ட்ஸோட லீஃபை நீங்கள் தூக்கி அப்படியே மண்ணில் போட்டிங்கன்னா போதும், அதுவே ஒரு சின்ன செடியாக முளைச்சி வரும். அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை லீஃப். சரியா? அதுக்கு எனக்கு விதை தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா பிளான்ட்டோட ஏதோ ஒரு பாடி பார்ட்டை நான் பிச்சு போட்டால் போதும். இன் திஸ் கேஸ் நான் ஒரு லீஃபை பிச்சு மண்ணில் போட்டால் போதும். எக்ஸாம்பிள் பிரையோஃபிலம், தமிழில் வந்து ரணகல்லி செடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. லீஃபில் குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, அந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? அந்த குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஒரு ஆர்கனல் எங்கே இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிக்மெண்ட் வேணும். அந்த பிக்மெண்ட்டோட பேர் குளோரோஃபில். இதுதான் க்ரீன் கலர் கொடுக்குது அந்த பிளான்ட் அண்ட் ட்ரீஸ்க்கு. இந்த குளோரோஃபில் ஒரு லீஃப்குள்ளே இருக்குது. லீஃபில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா குளோரோபிளாஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்கனல் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும் ஒரு லீஃபில்? பிளான்ட் செல். என்ன டைப் ஆஃப் செல்? என்ன டைப் ஆஃப் செல்? நான் அதான் சொல்கிறேன் பார்த்தியா, இப்படி யோசி. நீ 10th ஏற்கனவே வந்து டைகாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப், மோனோகாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் இதெல்லாம் படிச்சிருக்கோமா? அதில் லீஃபில் என்னெல்லாம் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அப்பர் எபிடர்மஸ், லோவர் எபிடர்மஸ், மீசோஃபில் செல்ஸ். மீசோஃபில் செல்ஸே வந்து பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு பிரிஞ்சிருக்கு. இப்படி நான் கேட்குறேன். நீ ஏற்கனவே படித்ததை வச்சு தான் நான் கேட்குறேன், ஜென்ரலாக வேறு எதுவும் கேட்கல. சரியா? நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதுலேயே தான் ஆன்சர் இருக்குது. நான் அந்த ஆன்சரையுமே சொல்லிட்டேன். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் த வேர்ட் இஸ். மீசோஃபில் செல்ஸ். சரியா? இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். மீசோஃபில் செல்ஸில் இருக்கும். சரியா? கிளியரா? இப்போ இந்த மீசோஃபில் செல்ஸ் பற்றி பார்க்கலாமா? பட் ஃபார் சிபிஎஸ்சி மோனோகாட் அண்ட் டைகாட் இஸ் இன் 11th பயோ ஒன்லி. ஓ, நீ சிபிஎஸ்சி பையனா? சரிடா, ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு 10th இருக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ். நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
If you have any doubts, you can ask me. இதில் ஏதாவது doubts இருக்கா? இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது light energy is converted to chemical energy. Light energy na sunlight, chemical energy na இந்த glucose. Glucose அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே வரும். that is also chemical. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து எல்லாமே chemical energy தான். கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைபர், இது எல்லாமே என்னது? தீஸ் ஆர் ஆல் சம் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ். அப்போ இதையும் கெமிக்கல் எனர்ஜின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் இன் த ஸ்லைட்? அடுத்தது நான் சொல்லலாமா? இப்போ அடுத்தது மீசோஃபில்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? If you take a leaf-ஐ வந்து நான் மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ அந்த மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும்போது மேலே எனக்கு ஒரு எபிடாமஸ் இருக்கும், கீழே இன்னொரு எபிடாமஸ் இருக்கும். எபிடாமஸ் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர். இப்போ என்னோட கையை லீஃபாக எடுத்துக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது அப்பர் எபிடாமஸ், கீழே இருக்கிறது லோவர் எபிடாமஸ். சரியா? இப்போது இந்த அப்பர் எபிடாமஸ் அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும், சன்லைட் ஈஸியாக வந்து படக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இதுதான் அப்பர் எபிடாமஸ். சரியா? இந்த அப்பர் எபிடாமஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அதோ இந்த மாதிரி நெருக்கமாக வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். செல்ஸ் எல்லாம் பக்கத்தில் ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? இது அப்பர் எபிடாமஸ். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து போகலாமா? ஓகே. ஸோ அடுத்து இது அப்பர் எபிடாமஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இது லோவர் எபிடாமஸ். இப்போ இந்த லீஃபோட ரெண்டு எபிடாமஸ்க்கு நடுவில் எனக்கு சில செல்ஸ் இருக்கும் இல்லையா? அதை தான் மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? மீசோஃபில் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சுருங்க. மீசோ தனியாக பிரிச்சுக்கோ, ஃபில் தனியாக பிரிச்சுக்கோ. மீசோ அப்படின்னா என்ன? மிடில்னு அர்த்தம். மீசோனா மிடில் அப்படின்னு அர்த்தம், ஃபில்லுனா லீஃப்னு அர்த்தம். இப்போது ஒரு லீஃப் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி, ரெண்டு எபிடாமஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அதை தான் மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ விச் இஸ் ப்ரெசன்ட் ஓவர் ஹியர். இப்போது இந்த மீசோஃபில் செல்ஸை அகெயின் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் டைகாட் லீஃப். இப்போ இந்த எபிடாமஸ்க்கு கீழே இதோ இந்த மாதிரி ராட் ஷேப்பில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறது பாலிசேட் பேரன்கைமா. ஸோ இதில் வந்து எனக்கு சின்ன சின்ன புள்ளிகள் இந்த மாதிரி இருக்கும். சரியா? அடுத்ததாக இதுக்கும் கீழே நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும். And in the center we will have a vascular bundle. சரியா? இப்போ அப்பர் எபிடாமஸ்க்கு எக்ஸாக்ட்லி அடுத்தது தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிசேட் பேரன்கைமா. சரியா? அதுக்கு கீழே இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இதுக்கு பேர் என்ன? ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ ரிலீஃபில் அப்பர் எபிடாமஸ் லோவர் எபிடாமஸ் இருக்குது. அப்பர் எபிடாமஸ்க்கு உடனே கீழே பாலிசேட் பேரன்கைமா, அதுக்கும் கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா.
இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த பாலிசைட் பேரன்கைமாவோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்பில் நீளமாக இருக்கும். வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அடுத்தடுத்து தொட்டபடி அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, தெர் இஸ் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஹியர். அதுவே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாமே நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸோட அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, தெர் ஆர் மெனி லாட்ஸ் ஆஃப் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இதுதான் இந்த ரெண்டுக்கும் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் எல்லா லீஃபுமே இப்படி தான் இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே வந்து வாஸ்குலார் பண்டில் தான். சைலம், ஃப்ளோயம் இவங்கெல்லாம் இருக்க ஏரியா இது வாஸ்குலார் பண்டில். சரியா, இப்போ லீஃப் அப்படின்னு எடுத்தா டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். கரெக்டா? டைகாட்னா என்ன, மோனோகாட்னா என்ன, இது யாருக்காவது தெரியாம இருக்கா? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டைகாட் லீஃப் அண்ட் வாட் இஸ் மோனோகாட் லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? இப்பவே சொல்லிடு, அதுக்கப்புறமா கேட்காத. ஓகே, எனி டவுட்ஸ்? டைகாட் லீஃப்னா என்னன்னு தெரியாது, மோனோகாட் லீஃப்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் அ மினிட், நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பின் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ யாருக்காவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். மேம் எத்தனை சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அப்படியே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி தான் பாருண்டா. ஏன்னா சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் பாட்னியில் 12 வரைக்கும் இருக்கும், 11 or 12 வரைக்கும் இருக்கும், ஜுவாலஜியில் 11 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இங்கிலீஷு, பயோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் பண்ணுறதுனால என்ன நான் கொடுத்துருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ப்ளீஸ் கிளிக் த லிங்க் அண்ட் தென் சி என்ன இருக்குன்னு. சரியா? ஜஸ்ட் அ மினிட். டே பசங்களா, இப்போது 6:30க்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? செகண்ட் மிட்டமோட கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ கொஷின் பேப்பரோட லிங்க்குமே வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். எஸ், ஓகேடா. ஸோ இப்போ லீஃபில் டைகாட்னா என்ன, மோனோகாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எனி சீடு நீங்கள் எடுக்கும்போது ஏதோ ஒரு விதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த விதையை நீங்கள் 2ஆ உடைக்க முடியுது, ஈக்குவல் ஹாஃபாக உடைக்க முடியுதுன்னா அது டைகாட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட பிளாக் கிராம், உளுந்து பருப்பாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கடலை பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முழு பருப்புன்னு இருக்குது, உடைச்ச பருப்புன்னு இருக்குது. உடைச்ச பருப்பு தான் வந்து அதை 2ஆக பொழந்திருப்பாங்க. சரியா? ஸோ முழு பருப்புன்னு பார்க்கும்போது நமக்கு 2 ஹாஃபுமே ஒன்றா தான் இருக்கும். அதை தான் டைகாட் பிளான்ட்ஸும் சொல்லுவோம்.
அப்படிப்பட்ட பிளான்ஸ் எல்லாமே டைகாட் பிளான்ஸ். இப்போ சில விதைகளை நம்மளால் பிரிக்கவே முடியாது. இப்போ அரிசியெல்லாம் எப்படி நீங்கள் ஹாஃபாக பிரிப்பீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி வந்து கோதுமை பிரிக்க முடியாது, ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? மோனோகாட் பிளான்ட்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள் புரியுதா? டைகாட்டில் 2 காட்லடன்ஸ் இருக்கும், 2 ஈக்குவல் ஹாஃபாக நம்மளால் பிரிக்க முடியும். மோனோகாட்டில் 2 காட்லடன்ஸ் இருக்காது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். we cannot even split it into equal half. ஓகேவா? இப்போது இந்த டைகாட் பிளான்ஸில் மட்டும்தான் மீசோஃபில் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். டைகாட்டில் மீசோஃபில் செல்ஸ் எனக்கு திரும்பவும் 2ஆக பிரியுது. இதுவே மோனோகாட்டில் மீசோஃபில் எனக்கு இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து எந்த ஒரு டிவிஷனுமே ஆகலை. மீசோஃபில் அப்படியே தான் இருக்குது, மீசோஃபில் செல்ஸாகவே இருக்குது. இங்கே மீசோஃபில் செல்ஸ் எனக்கு வந்து பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்னு 2ஆ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இங்கே நோ டிஃப்ரென்சியேஷன். இதுதான் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், சாப்டர் 12ல். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 9ல் இதே விஷயத்தை தான் படித்தோம். சரியா? ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ எல்லா பிளான்ஸ்லையுமே யூ கேனாட் சி பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. டைகாட் பிளான்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும், மோனோகாட்டில் பார்க்க முடியாது. இஸ் இட் கிளியர்? நோ டவுட்ஸ்? ஓகே. இப்போ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உனக்கு பேசிக்காக ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அது எங்கே நடக்கும், அதை பற்றின ஒரு பேசிக் செட்டப் வந்து இப்போ பார்த்தாச்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ ஆக்சுவலாக நம்ம 5 மார்க்குள்ளே போகலாமா? இன்னொரு விஷயம், இந்த ஃபோட்டோசிந்தசிஸே வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ்டா. அதுவும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸே 2 டைப்பாக இருக்குது. டு யூ நோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்? தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியுமா? ஒன்று லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதோட இன்னொரு பேரும் நான் சொல்கிறேன் பாரு. லைட் ரியாக்ஷனையே லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று இந்த டார்க் ரியாக்ஷனை லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம் வச்சு சொல்லலாம். ஸோ இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் இங்கே வந்து ராபர்ட் ஹில். ஸோ அதனால இதுக்கு பேர் ஹில்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இங்கே டார்க் ரியாக்ஷனை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் மெல்வின் கால்வின். அதனால கால்வின் சைக்கிள் அப்படின்னும் சொல்லுவோம். சரியா? அடுத்ததா இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ அந்த இன்னொரு பேர் என்னன்னா, இது வந்து பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயோசிந்தட்டிக் ஃபேஸ். ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸே 2 டைப்பாக பிரியுது. சரியா? இப்போது லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பகல் டைமில் எப்போல்லாம் சன்லைட் அவைலபிளாக இருக்கோ அந்த டைமில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் தான் லைட் ரியாக்ஷன். ஸோ இதை வந்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஏன்னா லைட் இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. முழுக்க முழுக்க லைட்டை நம்பி தான் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ராபர்ட் ஹில். அதனால ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன். டார்க்னா என்ன மேம், அப்போ நைட் டைமில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால தான் இந்த ஒரு விஷயம் சொன்னேன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்னு சொன்னேன். விச் மீன்ஸ் லைட் இருந்தாலும் என்னோட வேலை நடக்கும், லைட் இல்லைனாலும் என்னோட வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை முழுக்க நம்பி இருக்காது. அதுதான் இந்த டார்க் ரியாக்ஷன். புரியுதா? அதுக்கு அடுத்ததாக we have the Calvin cycle. இதோட இன்னொரு பேர் தான் கால்வின் சைக்கிள். ஏன்னா மெல்வின் கால்வின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த டார்க் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏன் இதை பயோசிந்தட்டிக் ஃபேஸ்னு சொல்கிறோம்?
why? Because இந்த லைட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, லைட் ரியாக்ஷனில் எனக்கு ATP NADPH இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். சரியா? ATP NADPH இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்ததாக டார்க் ரியாக்ஷனுக்கு போயிட்டு எனக்கு குளுக்கோஸை உருவாக்குது. குளுக்கோஸ் இஸ் அ பயாலஜிக்கல் மாலிக்யூல். கரெக்டா? குளுக்கோஸ் இஸ் அ பயாலஜிக்கல் மாலிக்யூல். அப்போ இந்த மாலிக்யூலை சிந்தசைஸ் பண்ணுற ஃபேஸ் அதுதான் பயோசிந்தட்டிக் ஃபேஸ். Can you understand? Biosynthetic phase na என்ன? பயோனா biological molecule which is glucose. Synthetic அப்படின்னா synthesis, அதாவது ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ். குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த biosynthetic phase. கிளியரா? எனி டவுட்ஸ்? மேம் நான் தீமின்னல் ஸ்டூடெண்ட், டுமாரோ எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. நிஷா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்க்கு நம்மக்கிட்ட பிளேலிஸ்ட் இருக்குடா யூடியூப்பில். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே நான் உனக்கு டெலிகிராமில் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 11th 12th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. யூ கேன் கோ அண்ட் see that. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? குட் ஈவினிங். எனக்கு நாளைக்கு பயோ மிட் டர்ம். மதுஸ்ரீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதே கமெண்ட்ஸ்க்கு மேலே இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவை நான் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் see that. இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவை பார்த்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷினும் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ ப்ரீமியர் ஆகிட்டுருக்கு. ஓகே, எஸ். டார்க் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டே ஒன்றும் இல்லை, I'll tell you that. Wait. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேல்வின் சைக்கிளில் அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ராஜ்குமார். சரியா? கேல்வின் சைக்கிள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது குளோரோபிளாஸ்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த லைட் ரியாக்ஷன் ஒரு இடத்துல நடக்கும், டார்க் ரியாக்ஷன் இன்னொரு இடத்துல நடக்கும். அது தெரியுமா? லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்கும், டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கும், அதை பற்றினா ஒரு ஐடியா இருக்கா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பேசிக்கலி எனக்கு குளோரோபிளாஸ்டில் நடக்குது. பட் இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிரானா. சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஃபிசிக்ஸ் லைவ் இல்லையா? ஷெட்யூல் படி இன்னைக்கு பயாலஜி லைவ் தான். டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே யூ வில் ஹாவ் பயாலஜி லைவ் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாரு. நீயே வந்து பாதி பேர் பயாலஜிங்கிற, பாதி பேர் ஃபிசிக்ஸ்ன்ற, அந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி இப்போ கிளாஸ் கிடையாது. யூஸ்வலாக நம்ம என்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் மிட் டர்முக்காக எந்த ஒரு மேரத்தான்ஸோ இல்லை ஸ்பெஷல் கிளாஸஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணலை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போது ஃபோட்டோசிந்தசிஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ரெடியா? ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரிஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாரெல்லாம் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கியோ எவ்ரிஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். புக் பேக் அண்ட் புக் இன்சைட் எல்லாமே பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? ஓகே. So first book back question number 9 பார்க்கலாமா? In botany class, teacher explains synthesis of 1 glucose requires 30 ATPs in C4 plants and only 18 ATPs in C3 plants. The same teacher explains C4 plants are more advantageous than C3 plants. Can you identify the reason for this contradiction? பார்க்கலாமா? செல்வம், குமார் அண்ட் அப்துல், உங்களுக்கு தாண்டா ஃபிசிக்ஸ் எக்ஸாம், சில பேருக்கு பயாலஜி எக்ஸாம், சில பேருக்கு தமிழ் எக்ஸாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நம்ம லைவ் போகணும்னா இன்றைக்கே வந்து எல்லா சப்ஜெக்டோட லைவும் இருக்கணும். தட் இஸ் நாட் பாசிபிள்.
ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் மிட் டேர்ம் டைம் டேபிள் வந்து எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. உங்களுக்கு இருக்க டைம் டேபிள் தான் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு. ஸோ ஹாஃப் இயர்லியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் 2 times வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷின். எஸ், இந்த கொஷின் ஒரு 5 mark கொஷின். பட் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நம்மளே வந்து ஷாக் ஆயிடுவோம். பேஜ் நம்பர் 255ல் இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ செக் யோர் கிராஸ்ப் அப்படின்னு இருக்கும், இங்கிருந்து தான் அந்த கொஷின் வந்திருக்கு. சரியா, இதுதான் அந்த கொஷின். C4 பிளான்ஸ்க்கு 30 ATPs வேணும் அண்ட் 12 NADPH வேணும் to synthesis 1 glucose. இதுவே C3 பிளான்ஸ்க்கு 18 ATPs and 12 NADPH போதும். ஸோ இதில் எது அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சொல்யூஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஃபார் திஸ் கொஷின். C4 plants are more advantageous than the C3 plants because most of the energy lost during photorespiration in C3 plants. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரியா, இப்போது இந்த C3 பிளான்ஸ்னால் என்ன, C4 பிளான்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று C3 சைக்கிள் ஃபாலோ பண்ணும், இல்லைனா C4 சைக்கிள் ஃபாலோ பண்ணும். இது வந்து ஒரு சைக்கிளோட பேர், C3 சைக்கிள் C4 சைக்கிள் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி C3 சைக்கிள் ஃபாலோ பண்ணுற பிளான்ஸை C3 பிளான்ஸ்னு சொல்லிடுவாங்க, C4 சைக்கிள் ஃபாலோ பண்ணுற பிளான்ஸை C4 பிளான்ஸ்னு சொல்லிடுவாங்க. சரியா மேம், இப்போ C3னா என்ன, C4னா என்ன பார்க்கலாமா? இட் இஸ் வெரி சிம்பிள். C3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா. இப்போ எனி சைக்கிள் எடுத்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸு, இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இப்போது C3 சைக்கிள் அண்ட் C4 சைக்கிள் எடுத்துக்கலாம். C3 சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு 3 கார்பன் காம்பவுண்டாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் C3 சைக்கிள்னு சொல்கிறோம். சரியா, இப்போ ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு எனக்கு 3 கார்பன் காம்பவுண்டாக இருக்குன்னா அதுக்கு பேர் C3 சைக்கிள். C4 சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு என்னவாக இருக்கும், இட் இஸ் அ 4 கார்பன் காம்பவுண்ட். அதனால இதுக்கு பேர் C4 சைக்கிள்னு சொல்லுவாங்க. இஸ் இட் கிளியர்? உங்களுக்குள்ளே பேசுனீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தட். 12th எங்களுக்கும் இந்த மாதிரி எப்போ சொல்லி கொடுப்பீங்க? தீபிகா, முதல்ல நம்ம லைன் பை லைன் போர்ஷன்ஸை முடிப்போம், அதுக்கப்புறமா வில் கோ வித் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரியா, இஸ் இட் கிளியர்? அடுத்து போகலாமா? இப்போது இந்த C3 காம்பவுண்ட் வந்து என்ன மேம்? இட் இஸ் பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதுதான் C3 காம்பவுண்ட், அதாவது 3 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ இதை தாண்டி இன்னும் நிறையா 3 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே 4 கார்பன் காம்பவுண்ட் இஸ் OAA, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். இங்கே கூட இந்த பைருவேட்டை தாண்டி G3P சொல்லலாம். G3P இதுவே வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் தான். ஸோ C3 சைக்கிள் ஃபாலோ பண்ணி ஒரு பிளான்ட்டு 3 கார்பன் காம்பவுண்டான G3Pயை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே C3 பிளான்ஸ்னு சொல்லிடுவோம். சில பிளான்ஸ் வந்து வேறு ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணி எனக்கு 4 கார்பன் காம்பவுண்டான ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடை கொடுக்குது, விச் இஸ் C4 பிளான்ஸ். கிளியரா? இப்போது யூ டெல் மீ, குளுக்கோஸ் எவ்வளவு கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்? How many carbon does glucose have? Question புரிஞ்சுதா? புரியலனா கேளு, நான் திரும்பவும் சொல்கிறேன். குளுக்கோஸில் எவ்வளவு கார்பன் இருக்குது, இல்லை how many carbon does a glucose molecule have? 6 ஒரு கொஷின் மார்க். அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இல்லையா? 6 டெஃபினட்டாக சொல்லுங்கடா. சரி, குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா சொல்லு. ஏன் இதுலேயும் டவுட் வருது? Give me the chemical formula for glucose. C6H12O6. அதில் எவ்வளோ C இருக்கு? C தானே கார்பன்.
சி தானே கார்பன். எவ்வளோ சி இருக்கு? 6 தானே. அப்புறம் என்ன அதில் டவுட்டு? சரி, ஸோ குளுக்கோஸ் இஸ் 6 கார்பன். அதே மாதிரி இந்த G3Pங்கிறது 3 கார்பன். OAA ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இஸ் 4 கார்பன். சரியா? இப்போ இதில் எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த C4 சைக்கிளை ஃபாலோ பண்ணுதோ அதுதான் அட்வான்டேஜஸ். ஏன் சொல்கிறேன்னா C3 பிளான்ஸ் எல்லாமே C3 சைக்கிளை ஃபாலோ பண்ணுமா, அதில் நிறைய எனர்ஜி ATP ஃபுல்லாக ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கே லாஸ் ஆகிடும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்னா C2 சைக்கிள்னு சொல்லுவோம். சரியா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனோட இன்னொரு பேர் என்னன்னா C2 சைக்கிள். அந்த சைக்கிள்லேயே நிறைய எனர்ஜி வந்து எனக்கு லாஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது சம்டைம்ஸ் இப்படியும் கொஷின் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ஸ் அப்படியும் கேட்கலாம். பார்க்கலாமா? ரெடியா? ஸோ இப்போது CO2 fixation takes place in the mesophyll cells only. இந்த இடத்துல CO2 fixation takes place in mesophyll and bundle sheath cells. இப்போ மீசோஃபில் செல்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அட்மாஸ்ஃபியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸில் அந்த CO2 எங்கே போய் அப்சார்ப் ஆகும் இல்லை எங்கே போய் ஃபிக்ஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா C3 பிளான்ஸில் இட் இஸ் மீசோஃபில், C4 பிளான்ஸில் மீசோஃபில் அண்ட் பண்டில் ஷீத். பண்டில் ஷீத்னா என்ன? வாஸ்குலார் பண்டில் சுற்றியுமே எனக்கு ஒரு ஷீட் மாதிரி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை தான் பண்டில் ஷீட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அந்த ரெண்டு இடத்துலையுமே எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் வாங்க. கார்பன் டை ஆக்சைடை இங்கே யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இட் இஸ் RUBP மாலிக்யூல், ரைபியூலோஸ் பிஸ்பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. RUBPனா என்ன தெரியுமா? RUBP stands for ribulose bisphosphate. சரியா? ஓகே. அடுத்து இந்த C4 பிளான்ஸில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? PEP in mesophyll cells and RUBP in the bundle sheath cells. இங்கே ரெண்டு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ ரெண்டு வேறு வேறு மாலிக்யூல்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? எனக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போது மீசோஃபில் செல்ஸில் PEP. PEPனா என்னது? பாஸ்போ ஈனால் பைருவேட். வாட் இஸ் PEP? பாஸ்போ ஈனால் பைருவேட். இப்போ இதுவே பண்டில் ஷீட் செல்ஸில் RUBP. RUBPனா அகெயின் வந்து ரைபியூலோஸ் பிஸ்பாஸ்பேட். PEP அப்படின்னா பாஸ்போ ஈனால் பைருவேட். எனி டவுட்ஸ்? அடுத்த பாயிண்ட் போலாமா? The first product formed வந்து PGA. சாரிடா, இங்கே G3P போட்டனா? சாரி, it is PGA. phosphoglyceric acid. சரியா? இங்கே C4ல the first formed is OAA, oxalo acetic acid. PGA na phosphoglyceric acid. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது புக்கு இல்லை நோட் வந்து கையில் இருக்குன்னா நோட் பண்ணிக்கோ. PGAனா பாஸ்போக்ளோசரிக் ஆசிட், RUBPனா ரைபிலோஸ் பிஸ்பாஸ்பேட், PEPனா பாஸ்போஈனால் பைருவேட். சரியா? இனி 5 எழுதுனா போதுமா? 5 மார்க் கொஷின்னா 5 தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 6 பாயிண்ட் எழுதலாம், 7 பாயிண்ட் எழுதலாம். சரியா? 12 எழுதணும்னு இல்லை, பட் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நீ எவ்வளோ பாயிண்ட் எழுதினாலும் அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். சரியா? கிளியர்?
அபிராமி மேம் 12th பயாலஜி லைவ் எப்போ? அபிராமி நீ என்ன டெய்லி வந்து இதே கொஷின் கேட்பியா? நேற்று தானே கிளாஸில் சொல்லிவிட்டேன் எந்தெந்த நாள் பயாலஜி கிளாஸ் 12th இருக்கும்னு. நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே கிளாஸ் எடுக்க மேம், அப்போ தான் ஸ்கூலில் இருக்க ஃபீல் வருது. அது சரிதான், ஒருத்தர் இப்படி சொல்லி தான் அவர் வந்து கால் ஃபுல்லாக வந்து ரத்தம் வந்து இப்போ கிளாஸ் நின்று அவரே நினச்சா கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டாரு. இனி அடுத்த நானா? நீ வேணா பார்த்துட்டே இரு. ஒரு நாள் நாங்கள் 3 பேருமே வந்து கிளாஸ் நின்று எடுக்க முடியாது, எங்கள் கால்லாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே வேலை செய்யாது அப்படின்ற நிலமை வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிற? அதுக்குள்ளே நீ ஸ்கூல் முடிச்சு போயிடுவ இல்லையா? Why there is no life for 11th physics? Usually when you will have life for 11th physics, யோசிச்சு பாருங்க. இந்த நவம்பர் மாதம் உனக்கு எப்போ 11th physics லைவ் வரும்? வாரம் நீ யோசி. பயாலஜிக்கு நான் சொல்கிறேன்ல, 11th biology will have a class for on Tuesday and Saturday அப்படின்னு. அந்த மாதிரி 11th physics உனக்கு எப்போ லைவ் வரும்? அதே டைமில் தான் ஒவ்வொரு வாரமும் நடக்கும். சரியா? இன்னைக்கு மட்டும் ஏன் 11th physics எங்கே 11th physics எங்கேன்னு? யார் மேமா? யாழ் சார் தான். அவரே இனிமே வந்து நின்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவரால் நின்று எடுக்க முடியாது. அவருக்கு காலில் வந்து ஃபுல்லாக பிளட் வெசல்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது நின்று கிளாஸ் எடுக்கிறதுனால. ஸோ பெரிய போர்டு சின்ன போர்டு இதிலலாம் பழகிக்காதீங்க சரியா? நின்று எடுக்க நாங்கள் இருக்க மாட்டோம். டுமாரோ எக்ஸாம் மேம். துரைசாமி, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கலாம், எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு தமிழ் எக்ஸாம். ஸோ ஷெட்யூல் மார்க்கிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நாங்கள் கிளாஸ் எடுக்க முடியாதுப்பா ஃபார் செகண்ட் மிட் டர்ம். சரியா? ஓகே. சரி, அடுத்து போலாமா? Yes, shall we move on to the next one? Ready? Okay, so the next point is Cran's anatomy is not present. Cran's anatomy na enna last class la solli kodutha ஞாபகம் இருக்கா? Cran's anatomy அப்படின்னா என்னது? மலர் வளையம் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இருக்கும், ரைட்? ஸோ அந்த பண்டில் ஷீட் மீசோஃபில் செல்ஸ் பண்டில் ஷீட் செல்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் படித்தோம், ஞாபகம் இருக்கா? மலர் வளையம் மாதிரி ரெக்ட் மாதிரி எனக்கு செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட்டும் படித்தோம், டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்டே வந்து சின்ன சைஸும் இருக்கும், பெரிய சைஸும் இருக்கும். மீசோஃபில் செல்ஸில் ஒரு சைஸ்லையும் பண்டல் ஷீட் செல்ஸில் வேற ஒரு சைஸ்லையும் இருக்கும்னு நம்ம படித்தோம். டு யூ ரிமெம்பர்? அப்படி இந்த கிரான்ஸ் அனாட்டமி C3 பிளான்ஸில் இருக்காது, C4 பிளான்ஸில் இட் இஸ் present. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், கிரானம் இஸ் present in the mesophil cells. And இங்க granum is present in the mesophil cells and absent in the bundle sheet cells. So இப்ப granumனா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? Do you know what is granum? Chloroplastல இந்த கேரம் காயின்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மொத்த அடுக்கி வச்ச அந்த செட் ஆஃப் காயின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் கிரானா அப்படின்னு சொல்லலாம், கிரானம்னு சொல்லலாம். கிளியரா? ஸோ கிரானா ஆர் கிரானம்னா என்னன்னு புரியுதா? இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட குளோரோபிளாஸ்ட்டுங்கிற ஆர்கனலுக்குள்ள ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காயினும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் தைலகாய்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அது ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு 10 காயின் அப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் கிரானா ஆர் கிரானம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு C3 பிளான்ஸில் எனக்கு கிரான்ஸ் அனாட்டமி இல்லை. இல்லாத ரீசன்னால தெர் இஸ் ஒன்லி நார்மல் குளோரோபிளாஸ்ட்.
ஆனால் இங்கே கிரான்ஸ் அனாட்டமி இருக்கா? கிரான்ஸ் அனாட்டமி இருக்குன்னா என்ன அர்த்தம்? டைமார்ஃபிக் குளோரோபிளாஸ்ட் பார்க்க முடியும். டைனா 2, மார்ஃபிக்னா மார்ஃபாலஜி விச் இஸ் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் வந்து எனக்கு இங்கே இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் பார்க்க முடியும். சரியா? அடுத்த பாயிண்ட் வா. த ஆப்டிமம் டெம்பரேச்சர் இஸ் 20 to 25 degrees Celsius. ஆப்டிமம் அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர். இந்த C3 சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா அந்த பிளான்ஸில் எனக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் அந்த சைக்கிள் நல்லா நடக்கும். இதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா C4 பிளான்ஸில் 30 டிகிரிலேருந்து 45 டிகிரிஸ் எனக்கு வேணும். சரியா? அடுத்து ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் 50 ppm parts per million அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் லெஸ் தேன் 10 ppm. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்குது, இங்கே அதிகமாக நடக்குது. லெஸ் எஃபிஷியன்ட் டியூ டு ஹை ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்னா C2 சைக்கிள். C2 சைக்கிள் அதிகமாக இங்கே நடக்குது, அதனால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகிடுது. அதனால இது அவ்வளோ அட்வான்டேஜஸ் கிடையாது. இங்கே கம்மியான ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தான் நடக்குது. ஸோ லாஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜஸ் சைக்கிள். அடுத்து RUBP கார்பாக்சிலேஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த ஃபிக்சேஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் ஆகுது. அந்த என்சைமோட பேர் தான் RUBP கார்பாக்சிலேஸ். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா PEP கார்பாக்சிலேஸ், RUBP கார்பாக்சிலேஸ் ரெண்டுமே ஹெல்ப் ஆகுது. ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். இங்கே கார்பன் டை ஆக்சைடை யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? RUBP. அப்போது RUBP கார்பாக்சிலேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் ஆகுது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா PEP ஹெல்ப் பண்ணுது, RUBP ஹெல்ப் பண்ணுது. அப்போ PEP கார்பாக்சிலேஸ் அண்ட் RUBP கார்பாக்சிலேஸ். இஸ் இட் கிளியர்? அடுத்து போகலாமா? இங்கே எனக்கு ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா C3 சைக்கிள் மூலயமா எனக்கு 18 ATPs தேவைப்படுது. ஓகேவா? C3 சைக்கிள் மூலயமா 1 குளுக்கோஸ் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு 18 ATPs தேவைப்படுது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 30 ATPs தேவைப்படுது. ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஃபார்ம் ஆக 30 ATPs ஃபார்ம் ஆகுது. சரண்யா, எதுக்கு ஸ்பாம் பண்ணுறீங்க? கிளாஸ் சொல்லிக் கொடுக்க வந்தேனா உனக்கு வணக்கம் போட வந்தேனா? எதுக்கு இவ்வளோ மெசேஜஸ்? ஐடி பிளாக் ஆகும் தெரியுமா தெரியாதா? ஐடியை பிளாக் பண்ணி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே மெசேஜ் பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது. கிளாஸ் கவனிக்க வந்தீங்கன்னா கிளாஸை மட்டும் கவனிங்க. கிளாஸை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் ஃபார் C3 பிளான்ஸ் யாரெல்லாம்? பேடி, வீட், பொட்டேட்டோ இதெல்லாமே சொல்லலாம். இதுவே C4 பிளான்ஸில் சுகர் கேன், மெய்ஸ், சொர்க்கம், அமராந்தஸ் இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இப்போ இதில் மேம் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமா, 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். 5 மார்க் கொஷின் எப்போ கேட்டாலும் எக்ஸாக்டாக 5 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும்னு கிடையாது. 6-7 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ 6-7 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அங்கே போய் மறந்தாலும் இல்லை தப்பாக எழுதினாலும் மற்ற பாயிண்ட்ஸ்க்காவது மார்க் கிடைக்கும். சரியா? இல்லை அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இதுவா அதுவான கன்ஃபியூஷன் வருதுன்னா அந்த பாயிண்ட்டை விட்டுரு, பரவாயில்ல. ஆனால் நீ படிக்கிறதே எக்ஸாக்டாக 5 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போகிறேன்னா அதில் ஒன்று அங்கே போய் மறந்துருச்சு, இல்லை கன்ஃபியூஷன் வருது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் இதுவா அதுவான கன்ஃபியூஷன்லாம் வருதுன்னா கன்ஃபார்ம் மார்க் போயிடும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்டடி சம் 6 to 7 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு அங்கே போயிட்டு உனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போவுமே வந்து மறந்துடும், இல்லை கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு மற்ற எல்லா பாயிண்ட்டும் எழுது. 6 பாயிண்ட் வந்துருச்சு இல்லை? ஓகே, 7 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோ. அதில் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதியே ஆகணும். எது எழுதுறீங்களோ இல்லையோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? So next, significance of C4 cycle பார்க்கலாமா? இது வந்து டார்க் ரியாக்ஷன். நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் கொஷனில் நான் சொல்லித்தரேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் C4 சைக்கிள் பார்க்கலாமா? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நம்ம செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டு பார்க்கலாம்.
Have you liked the session? அடுத்து போலாமா? ஓகே. ஸோ C4 சைக்கிளோட முக்கியத்துவம் என்ன? Plants having C4 cycle are mainly of tropical and subtropical regions and are able to survive in the environment with low carbon dioxide concentration. ஸோ இப்போது C4 பிளான்ட்ஸு எங்கெல்லாம் இருக்கும், ட்ராபிக்ஸ்லேயும் சப்ட்ராபிக்ஸ்லேயும் பார்க்கலாம். எங்கெல்லாம் கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அங்கெல்லாம் C4 சைக்கிள் தான் நடக்கும். சரியா? ஏன்னா இங்கே கார்பன் டை ஆக்சைடோட ஃபிக்சேஷன் ரேட்டே கம்மியாக தானே இருக்குது, விச் இஸ் லெஸ் தேன் எங்கே பார்த்தோம் 10 ppm அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் லெஸ் தேன் 10 ppm. அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த C4 சைக்கிள் நடக்கும். C4 plants are partially adapted to the drought conditions. At the same time இங்கே டெம்பரேச்சர் பாருங்களேன், 30லேருந்து 45 degrees, which is very very ஹாட்டான ஒரு கண்டிஷன். அந்த அளவுக்கு எனக்கு ட்ரையான ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் C4 சைக்கிளை ஃபாலோ பண்ணும். Oxygen has no inhibitory effect on C4 cycle since PEP carboxylase is insensitive to oxygen. இந்த இடத்துல என்ன ஆகுது, சம்டைம்ஸ் இந்த C3 cycle, C4 cycle, C2 cycle எல்லாம் நடக்குது இல்லையா, ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்தால் அந்த சைக்கிளே ஸ்டாப் ஆயிடலாம், பர்மனெண்ட்டாவோ இல்லை டெம்பரவரியாவோ ஸ்டாப் ஆயிடலாம். இப்போது இந்த இடத்துல அதுதான் சொல்ல வராங்க, C4 சைக்கிள் அந்த மாதிரி ஸ்டாப் எல்லாம் ஆகாது. இட் ஹாஸ் நோ இன்ஹிபிட்டரி எஃபெக்ட். ஏன்னா இந்த PEP கார்பாக்சிலேஸ் தானே எனக்கு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த என்சைமுக்கும் ஆக்சிஜனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக்சிஜன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பாதிப்பு அடையாது, அது அஃபெக்ட் ஆகாது. சரியா? அடுத்து போகலாமா? Due to the absence of photorespiration, அதாவது photorespiration C2 cycle, C2 cycle எனக்கு நடக்காது C4 பிளான்ஸில். ஸோ கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் ஃபார் C4 இஸ் லோவர் தேன் தட் ஆஃப் C3 பிளான்ஸ். அடுத்து போகலாமா? நூர்ஜஹான், என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, எதுக்கு ஸ்பாம் பண்ணுறீங்க? புக் இன்சைட் கொஷின்ஸ் போகலாமா? ரெடியா? நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகே, வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ? சொல்லுங்க அதிபன் ராஜ், வாட் இஸ் யுவர் டவுட்? தேர்ட் பாயிண்ட் மட்டும் ப்ளீஸ் இன்னொரு டைம் சொல்லுங்க. இதுவா? இன்ஹிபிஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுற கெப்பாசிட்டி. சில சைக்கிள்ஸில் ஆக்சிஜன் வந்தால் அங்கே வேலையே நடக்காமல் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். பட் இங்கே எனக்கு ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைனாலும் PEP கார்பாக்சிலேஸ் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் இன்சென்சிட்டிவ். அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சிஜன் இருக்கியா அப்படியே ஓரமாக இரு, நான் என்னோட வேலையை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ அடுத்து போகலாமா? ஃபோட்டோசிந்தசிஸ் 5 மார்க் கொஷின் மார்க்னா என்ன ராஜ்குமார், என்ன கேட்க வரீங்க? தெளிவாக தான் கேளேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அரைகுறையாக ஒரு மெசேஜை போட அதே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. ஸோ எக்ஸ்பிளைன் த கேல்வின் சைக்கிள் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃப்ளோ சார்ட் ஒன்லி அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம் சம்டைம்ஸ். அப்போ ஃப்ளோ சார்ட் மட்டும் நம்ம போட்டால் போதும். சரியா? ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மேம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் வேணும் அதை சொல்லு. எனக்கு இதுதான் ஹெல்ப் வேணும்னு டெஃபினட்டாக நீ கேளு. ஜென்ரலைஸ்டாக பேசாத. இப்போது கேல்வின் சைக்கிள் டார்க் ரெஸ்பிரேஷன் ஏதோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு சொன்னீங்களே மேம். ராஜ்குமார் இது என்னது? கேல்வின் சைக்கிளா? கேல்வின் சைக்கிளோட இன்னொரு பேர் என்னது? என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? சொல்லு. சொல்லுடா, கேல்வின் சைக்கிளோட இன்னொரு பேர் என்ன? இந்த செஷனோட ஸ்டார்டிங்ல அதெல்லாம் தானே பார்த்தோம்.
உன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? முகமது 11th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் யாழ் சார் போடவே இல்லையா முகமது? நம்ம சேனலில் இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போது கேல்வின் சைக்கிள் ஆர் டார்க் ரியாக்ஷன் ஆர் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் என்ன கேட்டாலும் இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இப்போது சில கொஷின்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் ஒன்லி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் போட்டால் போதும். சரியா? ஸோ யூ ஆல் நோ கேல்வின் சைக்கிளில் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? ருபிஸ்கோங்கிற என்சைம் தான் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது. கரெக்டாக? ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபார்ம் ஆகிறது இந்த 3-பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு சொல்கிற ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? அங்கிருந்து எனக்கு கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் G3P ஃபார்ம் ஆகுது. இப்போ சொல்ல இதோட இன்னொரு பேரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஸ்பேம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்காம பிடிச்சி பிளாக் பண்ணி விடுறதுக்கு நான் ரெடி. சரியா? ஃபிசிக்ஸ் கிளாஸ் வேணும், ஃபிசிக்ஸ் லைவ் இருக்குமா? உன்னுடைய கேள்வி நியாயமானது. 10 தடவை மெசேஜ் போட்டால் என்ன அர்த்தம்? பிளாக் பண்ணணும்னு அர்த்தம். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். பண்ணிடவா? ஸோ இங்கே என்னது? இந்த சைக்கிளோட இன்னொரு பேர் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ரிப்ளை பண்ணலை, அதுதான். இப்போ நான் உன்னோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக இந்த லைவ் வந்தேன்னா, கிளாஸ் எடுக்கிறதுக்காக லைவ் வந்தேன்னா ஆச்சு. போர்டை பார்த்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது 10 மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணலை அதுதான் அப்படின்னா ஹவு இன்சென்சிட்டிவான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் கொஷின், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டவுட். ஆனால் இப்படி திரும்பி போர்டில் நான் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு 10 தடவை மெசேஜ் போட்டேன் அப்படின்னா நீ வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்ணுற. யூ டோன்ட் நீட் ஆன்சர் ஃபார் இட். எல்லாரும் என்னை பாருங்க, நான் ஒரு 10 மெசேஜ் போடுறேன், எல்லாரும் என்னை திரும்பி பாரு, இல்லை என்கிட்ட பேசு. இஸ் தட் வாட் யூ வாண்ட்? எஸ், ஆரா அண்ட் ராஜ்குமார், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் எனக்கு G3P. G3P இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட். அப்படின்னா இது C3 சைக்கிள். அப்போ உனக்கு தெரிஞ்சதா கேல்வின் சைக்கிள் அப்படின்றது, டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, C3 சைக்கிள்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஃபிசிக்ஸ் சார் எங்கே மேம்? ஃபிசிக்ஸ் சார் வேறு கிளாஸில் இருக்காரு. நீங்கள் இப்போவும் ரிப்ளை பண்ணலை. பண்ண மாட்டேன், ஸ்பேம் பண்ணால் ரிப்ளை வராது. இது என்ன புது கூத்தா இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? ஸ்பேம் பண்ணால் உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வராது. உனக்கு பதில் வேணும் அப்படின்னா ஒரு தடவை மெசேஜ் போட்டுட்டு விடு, உனக்கு பதில் வரும். ஃபிசிக்ஸ் லைவ் எனக்கு இருக்காது. ஸோ இஸ் இட் கிளியர்? G3P அப்படின்றது எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த G3P
again நிறைய இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஸோ இந்த DHAPங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்டு, இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அதுதான் DHAPயோட அப்ரிவேஷன். சரியா, அது ஃபார்ம் ஆகலாம். இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டு, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், குளுக்கோஸ் 1 பாஸ்பேட், இது எல்லாமே 6 கார்பன். குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ எப்படி வந்தாலும் அது எல்லாமே 6 கார்பன். அடுத்து 5 கார்பனில் பார்த்தீங்கன்னா ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட் இருக்குது. எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். அடுத்து இந்த 7 கார்பன் காம்பவுண்ட் சீடோஹெப்டுலோஸ் 1,7 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தபடியாக ஜைலுலோஸ் 5 பாஸ்பேட்டு, ரைபோஸ் 5 பாஸ்பேட்டு, இந்த மாதிரி நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோ, கார்பன் டை ஆக்சைடை வந்து அக்செப்ட் பண்ணுறது ருபிஸ்கோ. சரியா, ஸோ இந்த ருபிஸ்கோ ஃபஸ்ட்டு எனக்கு 3 பாஸ்போகிளிசரேட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த 3 பாஸ்போகிளிசரேட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இஸ் G3P. ஓகே, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். இப்போ இந்த G3P அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அது 4 கார்பனாக இருக்கலாம், 5 கார்பனாக இருக்கலாம், 6 கார்பனாக இருக்கலாம். ஸோ 4 கார்பன் அப்படின்னா இட் இஸ் எரித்ரோஸ் 4 பாஸ்பேட். இப்போ எப்படி குளுக்கோஸ்னாலே 6 கார்பன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி எரித்ரோஸ்னாலே அது 4 கார்பன் தான். 5 கார்பன்னு சொல்லும்போது இட் இஸ் ஜைலுலோஸ் அண்ட் ரைபோஸ், ரெண்டுமே 5 கார்பன். சரியா, தென் 6 கார்பன்னா இந்த குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு இதெல்லாம் 6 கார்பன் மாலிக்யூல். 7 கார்பன்னு பார்க்கும்போது சீடோஹெப்டுலோஸ், இது 7 கார்பன். இந்த மாதிரி நிறையா இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு கடைசியாக எனக்கு திரும்பவும் இந்த RUBPA வந்து கிடைச்சிருது, ரைபிலோஸ் பிஸ்பாஸ்பேட் கிடைச்சிருது. ஸ்டார்டிங்லேயும் RUBP தான் இருந்தது, எகெயின் எனக்கு சுற்றி வந்து RUBP தான் கிடைச்சது. இதுக்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே எனக்கு RUBP தான்ப்பா இருந்தது. அந்த RUBP ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுச்சு. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அக்செப்ட் பண்ணி அடுத்து என்னாச்சு, ரெடியூஸ் ஆச்சு. ரிடக்ஷன் இஸ் த செகண்ட் ஸ்டெப்பு. ரெடியூஸ்னால் என்ன அர்த்தம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் ப்ரோட்டான் இல்லையா. ஸோ இப்போ ப்ரோட்டான்னா H வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரணும் ரிடக்ஷனில், கரெக்டாக. ஸோ இப்போது H வந்து ஆட் ஆகிட்டே வரும் எனக்கு இந்த இடத்துல. ஸோ டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்கெல்லாம் ரிடக்ஷன் நடக்குதோ டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் எனக்கு ஹெல்ப் பண்ணும். NADPH அங்கே இன்வால்வ் ஆகும். சரியா, அடுத்தது மூணாவதாக வந்து இட் இஸ் ரீஜெனரேஷன். என்னதான் சுற்றி முற்றி வந்தாலும் திரும்பவும் RUBPA வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, விச் இஸ் ரீஜெனரேஷன். ஸோ டார்க் ரியாக்ஷன் ஆர் கேல்வின் சைக்கிளில் இந்த 3 பகுதிகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், அடுத்து ரிடக்ஷன், அடுத்தது தான் ரீஜெனரேஷன். இதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த எல்லா இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸும். 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன், 7 கார்பன் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இப்போது ஃப்ளோ சார்ட் ஒன்லின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் எழுதுனா போதும். இதுவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எழுதணும். சரியா, இந்த டார்க் ரியாக்ஷனோட வேறு வேறு பேர்கள் தான் டார்க் ரியாக்ஷன், C3 சைக்கிள், பயோசிந்தட்டிக் ஃபேஸு, ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ரிடக்ஷன் PCR சைக்கிள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள், கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துகிட்டு அது ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போது த ரியாக்ஷன் டஸ் நாட் ரெக்வயர் லைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷன் தனியாக இருக்குது, இது வந்து டார்க் ரியாக்ஷன். அப்போ இங்கே எனக்கு லைட்டு தேவையில்லை. சரியா, ஸோ இட் டஸ் நாட் ரெக்வயர் லைட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் யாராக இருக்காங்க, ரைபிலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ரைபிலோஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ 5 கார்பன் காம்பவுண்ட். அதில் இமேஜின் இந்த மாதிரி 5 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ. 5 கார்பன் இருக்குது. சரியா, அதில் ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் 5th கார்பன் ரெண்டுலேயும் பாஸ்பேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் 5th கார்பன்லையும் பாஸ்பேட் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ரைபிலோஸ் பிஸ்பாஸ்பேட், 1,5 பிஸ்பாஸ்பேட்.
கிளியரா? RUBP அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டாராக இருக்குது. இவங்க தான் கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிறாங்க. வாங்கி நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராடக்ட் என்னது? இட் இஸ் a 3 carbon compound which is phosphoglyceric acid. So it is called as C3 cycle. இந்த phosphoglyceric acid PGA அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு 3 carbon compound. அதனால தான் இந்த சைக்கிளுக்கு பேர் C3 சைக்கிள்னே வந்துச்சு. ஓகேவா? கிளியரா? தமிழ் மினிட்ஸ் உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. சிவகுமார் உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. Any doubts here? Tomorrow chemistry exam-ஆ? கெமிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு இல்லைடா, பட் ஏற்கனவே சார் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் எடுத்திருப்பார் இல்லையா, அதை வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூ வில் ஹாவ் மினி பிளேலிஸ்ட் இல்லையா, ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட் போலாமா? Shall we? அடுத்த பாயிண்ட் போலாமா? ரெடியா? இப்போ இந்த டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமால நடக்குது. டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்குது? ஸ்ட்ரோமால. ஆனால் நம்ம முன்னாடி ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டோம். லைட் ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரோமா அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருப்பேன் இல்லையா? சாரி, அது தப்பு. லைட் ரியாக்ஷன் எனக்கு கிரானால நடக்குது அண்ட் டார்க் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ட்ரோமா. சரியா? ஓகே. அடுத்து இந்த டார்க் ரியாக்ஷனை கண்டுபிடிச்ச ஒரு பேர் மெல்வின் கேல்வின். அதனால தான் இதுக்கு பேர் கேல்வின் சைக்கிள்னு வந்தது. மெல்வின் கேல்வின், அவர் கூட பென்சன், அப்புறம் அவங்களோட கோவர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் 1957 இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் கேல்வின் பென்சன் சைக்கிள். பட் பென்சன் அப்படிங்கிற வேர்டை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், கேல்வின் சைக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அடுத்தது டார்க் ரியாக்ஷன் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட். ஸோ இந்த சைக்கிள் எனக்கு நடக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். C4 சைக்கிளில் நம்ம என்ன பார்த்தோம்? 30 டிகிரிலேருந்து 45 டிகிரிஸ் வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர் இருக்கணும்னு பார்த்தோம். அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் இந்த சைக்கிள் நடக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா டெம்பரேச்சரை நம்பி எனக்கு ஒரு கெமிக்கலை உருவாக்குது. ஸோ இட் இஸ் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். சரியா? ஸோ டார்க் ரியாக்ஷனில் 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று கார்பாக்சிலேஷன் ஆர் கார்பன் ஃபிக்சேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா RUBP தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த ரியாக்ஷனை தான் கார்பன் ஃபிக்சேஷன்னு சொல்கிறோம். அடுத்ததாக வி ஹாவ் த ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஹைட்ரோஜன் ஆட் ஆகிட்டே வந்து லாஸ்ட்டாக இட் இஸ் ஃபார்மிங் எ ப்ராடக்ட். சரியா? தென் ரீஜெனரேஷன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு RUBPயில் ஸ்டார்ட் ஆன சைக்கிள் திரும்பவும் RUBPயை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சைக்கிள் ஃபார் டார்க் ரியாக்ஷன் ஆர் கேல்வின் சைக்கிள். ஃபஸ்ட்டு கார்பன் ஃபிக்சேஷன் நடக்குதா? இப்போ இதில் 3 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 RUBP வேணும். நல்லா பார்த்துக்கோ, ஒரு RUBP ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ 3 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 RUBP வேணும். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த RUBP அப்படிங்கிறது 5 கார்பன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் 1 கார்பன். அப்போ இதுவும் ஒன்று சேர்ந்தா 1 + 5 6 கார்பன் எனக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஆனால் இந்த 6 கார்பனும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 2ஆக பிரிஞ்சு 3 கார்பன் 3 கார்பனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா சொல்கிறத கவனிச்சுக்கோ. இங்கே கார்பன் டை ஆக்சைடு, இங்கே RUBP. சரியா? கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் இருக்குது, RUBPயில் 5 கார்பன் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் எனக்கு 6 கார்பனாக மாறணும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா மாறணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மாலிக்யூல்ஸ் இருக்கா,
அப்போ அது ஆக்சுவலி என்ன இருக்கணும்னா 3 molecules of இனி 6 கார்பன் காம்பவுண்டாக மாறி இருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த 6 கார்பனி திரும்ப 2ஆக உடஞ்சு 3 கார்பன் 3 கார்பனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ 3 molecules of 6 கார்பன் அப்படின்னா அதை நம்ம பிரிக்கும் போது 6 molecule of 3 கார்பனாக மாறிடுச்சு. சரியா? இப்போ இங்கே பார், 3 into 6 எவ்வளோ கார்பன் இருக்கும்? 18 கார்பன் இருக்குமா? அதே 18 கார்பன் இங்கே எனக்கு வேணும். சரியா? 3 கார்பனில் எவ்வளோ நீங்கள் கொண்டு வருவீங்க? அப்போ 6 molecules of 3 கார்பன் மாலிக்யூல்னு போட்டால் 6 into 3 18 கார்பன் வந்துடும். இதுதான் கணக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Do you want me to repeat it again? இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். கார்பன் டை ஆக்சைடும் RUBPயும் சேர்ந்தா 1 கார்பன் + 5 கார்பன் எனக்கு ஒரு 6 கார்பன் மாலிக்யூல் வந்திருக்கணும். ஆனால் அந்த 6 கார்பன் மாலிக்யூலாக வராமல் என்ன ஆயிடுச்சு, 3 கார்பன் மாலிக்யூல் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ எவ்வளோ 3 கார்பன் மாலிக்யூல் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கணக்கு தான் இது. எனக்கு இங்கேயும் 3 கார்பன், 3 மாலிக்யூல்ஸ் சேர்ந்து 3 molecules of 6 கார்பன் தானே ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் இருக்குது, 6 கார்பன் கிடையாது. அப்போது எனக்கு 3 கார்பன் மாலிக்யூல் எவ்வளவு ஃபார்ம் ஆகிருக்கணும் சொல்கிறது புரியுதா? 3 molecules of 6 கார்பன்னா டோட்டலாக எனக்கு 18 கார்பன் இருக்கணும். அப்போது எனக்கு 3 கார்பனாக இருக்கும்போது 18 கார்பன் எப்படி கிடைக்கும்? 6 molecules of 3 கார்பனாக இருக்கும். சரியா? டயக்ராம்க்கு கேட்டால் இது போடணுமா, இதுக்கு முன்னாடி போட்டிங்களா அது போடணுமா? ரெண்டும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பட் த மெயின் சைக்கிள் வந்து அதுதான். இது வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி, இது போடக்கூடாது. அதுதான் மெயின் சைக்கிள் தான் போடணும். ரெண்டுமே வேணும்னாலும் போட்டுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. சரியா? இப்போ எனக்கு 6 molecules of 3 PGA வந்து கிடச்சிருச்சு. அடுத்தபடியாக இங்கே 6 ATP உள்ளே வருது. உள்ளே வந்து இட் இஸ் கெட்டிங் broken down. ATPனா என்னன்னு தெரியும் இல்லையா? ATPனா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ட்ரைபாஸ்பேட்னா 2 பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம். ADPனா அடினோசின் டைபாஸ்பேட், which means இங்கே எனக்கு 3 பாஸ்பேட் இருக்குது, இங்கே எனக்கு 2 பாஸ்பேட் இருக்குது. PI அப்படின்னா பாஸ்பேட். சரியா? இப்போது ATP உள்ளே வந்து உடையுது, 2ஆக உடைஞ்சு ADP + PIயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரியா? 2 பாஸ்பேட் இருக்க மாலிக்யூல் தனியாகவும் ஒரே ஒரு பாஸ்பேட் மட்டும் தனியாகவும் பிரிஞ்சு இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அது கூடயே NADPHும் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது. H மட்டும் தனியாக போயிடுச்சு. NADP + H+ன்னு மாறிடுச்சு. இப்போது இந்த இடத்துல எனக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு. நான் எப்போவுமே சொல்வேனா, ரிடக்ஷன் அப்படின்னாலே அங்கே NADP+ இன்வால்வ் ஆகுண்டா அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இங்கே ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? இதை விட நிறையா ஹைட்ரோஜன் எனக்கு ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் ப்ரோட்டான் தானே ரிடக்ஷன். அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னும் நிறைய ஹைட்ரோஜன் ஆட் ஆகி PGA இப்போ என்னவா மாறிடுச்சு? G3Pன்னு மாறிடுச்சு. G3P இஸ் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். சரியா? கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். அடுத்ததா இங்கேயும் 6 molecules தான், இங்கேயும் 6 molecules தான். அது பிரச்சனை இல்லை, மாலிக்யூலோட பேர் மட்டும் மாறி இருக்கு. ஏன்னா உள்ளே வந்து நிறையா ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆகிருக்கு, அதனால பேர் மட்டும் மாறி இருக்கு. இப்போது எனக்கு சுகர் வெளியே போயிடுச்சு. சரியா? சுகர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கார்பன் எனக்கு வெளியே அதாவது ஒரு மாலிக்யூல் எனக்கு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அப்போ இங்கே எனக்கு 5 molecules of G3P இருக்குது. இங்கே 6 molecules இருந்ததா, அதில் ஒன்று மட்டும் இப்போ வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 5 molecules இருக்கும். அதுதான் 5G3P. ஓகே, அடுத்தபடியாக இந்த 5G3Pலேருந்து எனக்கு திரும்பவும் RUBP வரணும். அதுக்கு தான் இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ். இங்கே என்ன ஆகுதுன்னா 3 ATP வந்து எகெயின் பிரேக் டவுன் ஆகுது. 3 ADP + 3 PIயா பிரேக் டவுன் ஆகி இங்கே எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகுது. தென் இந்த G3P RUBPயாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த G3Pங்கிறது 3 கார்பனா,
RUBPங்கிறது 5 கார்பன். ஸோ 2 கார்பன் ஆட் ஆகி எனக்கு அல்டிமேட்லி இந்த RUBP ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? கிளியரா? லக்ஷ்மி முத்தையா, கேல்வின் சைக்கிள் முன்ன பின்ன திறந்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? இதுதான் கேல்வின் சைக்கிள். அந்த கொஷின் தான் எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து மேம் அது நடத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னா என்ன அர்த்தம்? முன்ன பின்ன திறந்து பார்த்துருக்கியா அந்த கொஷின் எப்படி இருக்கும்னு? ஆகுது பார்த்துருந்தானா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் கேல்வின் சைக்கிள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? திஸ் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன். இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்பாக்சிலேஷன் விச் இஸ் கார்பன் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிறது. யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இந்த RUBP தான் அக்செப்டார். கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இல்லையா? அப்போ அந்த RUBP கூட கார்பன் டை ஆக்சைடு சேருது. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? ருபிஸ்கோங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? 2 molecules of PGA ஃபார்ம் ஆகுது. சரியா? 2 molecules of PGA ஃபார்ம் ஆகுது. அடுத்து ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனில் இந்த PGA இருக்கு இல்லையா? இது இப்போது எனக்கு திரும்பவும் ஸ்ப்ளிட் ஆகணும். அப்போ கைனேஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கைனேஸ் வந்தாலே அங்கே ATP வந்து உடஞ்சி ADPயாக ஃபார்ம் ஆகும். இதில் 2 டிப்ஸை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், எங்கெல்லாம் ரிடக்ஷன் நடக்குதோ, செகண்ட் டிப், எங்கெல்லாம் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வருதோ புக்கில் ஒரு ஓரத்தில் மார்க் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு இது இந்த லெசனில் மட்டும் இல்லை, அடுத்த லெசன்லையும் ஹெல்ப் பண்ணும். எங்கெல்லாம் எனக்கு ரிடக்ஷன் வருதோ அங்கெல்லாம் இந்த NADPH இன்வால்வ் ஆகும். எங்கெல்லாம் எனக்கு கைனேஸ் என்சைம் வருதோ அங்கெல்லாம் ATP இன்வால்வ் ஆகும். இங்கே எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆச்சா? இங்கே ரிடக்ஷன் நடக்குது. அது கூட இந்த கைனேஸுங்கிற என்சைம் தானே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கைனேஸ் என்சைம் வந்ததுன்னா ATP எனக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ ATP எனக்கு ADPயாக உடஞ்சிருச்சு. அது கூட சேர்ந்து ஒரு PI மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரே ஒரு பாஸ்பேட் மட்டும் தனியாக வந்துருச்சு. So then this PGA is getting converted to 1,3 bisphosphoglyceric acid. ஏன் இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, இது எங்கே போய் ஆட் ஆச்சு? இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாஸ்பேட் தான் இருக்குது. பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஒரே ஒரு பாஸ்பேட் தான் இருந்தது. பட் இங்கே ATP எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி இன்னொரு பாஸ்பேட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததா? அந்த பாஸ்பேட் போயிட்டு ஏற்கனவே இருந்த பாஸ்பேட் கூட சேர்ந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷனில் 2 பாஸ்பேட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ 1,3 bisphosphoglyceric acid. கிளியரா? எனி டவுட்ஸ்? இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ ரிடக்ஷனில் வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு இந்த PGA 1,3 bisphosphoglyceric ஆசிடாக மாறுது. இப்படி மாறுறதுக்கு கைனேஸுங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. கைனேஸ் என்சைம் வந்தாலே அங்கே ATP இன்வால்வ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போது இந்த ATP பிரேக் டவுன் ஆகி ADPயாக மாறுது. ஸோ வாட் இஸ் த திங்? இங்கே 3 பாஸ்பேட் இருக்குது. அது பிரேக் டவுன் ஆகி இங்கே 2 பாஸ்பேட் டை பாஸ்பேட் வந்துருச்சு. அப்போ இன்னொரு பாஸ்பேட் என்ன ஆச்சு? தனியாக இங்கே வந்துருச்சு. தனியாக இன்னொரு பாஸ்பேட் இங்கே வந்துருச்சு. கிளியரா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பாஸ்பேட் தான் இருக்குது, பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அப்போ இங்கே ஒரு பாஸ்பேட்டு தான். இந்த பாஸ்பேட்டும் அது கூட சேர்ந்து இந்த பாஸ்பேட்டும் சேர்ந்து 2 லொக்கேஷனில் எனக்கு இப்போ பாஸ்பேட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பொசிஷன் அண்ட் தேர்டு பொசிஷன் ரெண்டுலேயுமே எனக்கு பாஸ்பேட் வந்துருச்சு. அப்போ அல்டிமேட்லி PGAங்கிற மாலிக்யூல் 1,3 bisphosphoglyceric ஆசிடாக மாறிடும். இஸ் இட் கிளியர்? அடுத்த ஸ்டெப் போகலாமா? எனி டவுட்ஸ்? இந்த bisphosphoglyceric ஆசிட் அப்படின்றது இப்போ ரிடக்ஷன் நடக்கணும். ரிடக்ஷனாக என்ன சொன்னேன்? NADPH இன்வால்வ் ஆகும்னு சொன்னேன்னா, இன்வால்வ் ஆகிருக்கா? இப்போ பாரு, இந்த 1,3 bisphosphoglyceric ஆசிட் வந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் G3P மாறணும். இந்த G3Pங்கிறது என்னது? ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் which is the first formed product of this cycle.
இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட் ஆஃப் திஸ் கேல்வின் சைக்கிள். இந்த G3P ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போது இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் தான் இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்டு. இது என்னவா இருக்குது? இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் ஆர் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு இந்த சைக்கிள் மூலயமா இந்த பிஜிஏலேருந்து G3P ஃபார்ம் ஆகணும். ஆனால் இந்த பிஜிஏக்கு அப்புறமா உடனே எனக்கு பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஃபார்ம் ஆகும். பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்லேருந்து தான் G3P ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்டை என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ இதை ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரியா? இது ரியாக்டன்ட்டு, இது ஆக்சுவலாக எனக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டு, ஆனால் இது என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ திஸ் இஸ் த இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஆர் இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். இஸ் இட் கிளியர்? 11th physics live இன்னைக்கு இல்லைப்பா. யூ கேன் வாட்ச் ஆல் த ப்ரீவியஸ் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸு லைவ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போது இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இப்போது ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ் ஆகுதுன்னா NADPH எனக்கு இன்வால்வ் ஆகும். கரெக்டா? ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? GER. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் ப்ரோட்டான் தான் ரிடக்ஷன். இப்போ இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிடில் ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆகி தான் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ப்ரோட்டான்ஸ்னால் என்ன? H+ தானே. ஸோ இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிடில் ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆகி தான் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டாக மாறுது. அப்போ அந்த ப்ரோட்டான்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இது. இங்கேருந்து தான் எனக்கு ப்ரோட்டான்ஸ் வந்தது. NADPH + H+ இருக்கா, இந்த H+-ஐ இது டொனேட் பண்ணிடும், வெளியே கொடுத்துரும். கொடுத்துட்டு NADP+ மாறிடுது. சரியா? இந்த H இந்த H+ ரெண்டையுமே வெளியே டொனேட் பண்ணிடுது. அப்போ அந்த டொனேட் பண்ண ஹைட்ரோஜன் தான் இங்கே போய் இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் கூட ஆட் ஆகிட்டு கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்னு பிரியுது. புரிந்ததோ? ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா? லெவன்த்து கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு லைவ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் ஆயிருக்கா? ஷெட்யூல் ஆயிருந்தா இருக்கும், ஷெட்யூல் ஆகலைன்னா இல்லை. ஓகே, we are not going as per the second midterm timetable. நம்ம யூஸ்வலான டைம் டேபிள் படி தான் போயிட்டுருக்கோம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைவ்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம் அந்த சப்ஜெக்டில் இருந்தது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த ப்ரீவியஸ் லைவ் செஷன்ஸ். இன்றைக்கி ஒரு நாள் லைவ் வச்சா தான் படிப்பியா? வருஷம் ஃபுல்லாக லைவ் எடுத்திருக்கோம், அந்த லைவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா? போய் பாருங்கள், போங்க. எம்வி சாட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நேற்று லைவ் வரதா சொன்னார். ஏன் வரலைன்னா இன்னும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எங்களுக்கே கிடைக்கல. வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். சரியா? எங்களுக்கே இன்னும் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கைக்கு வரவில்லை. புரிந்ததா? சரி, ஓகே. இப்போ ரிடக்ஷன் புரிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இந்த 2 ரியாக்ஷனும் தான் ரிடக்ஷன். ரிடக்ஷனில் எனக்கு 2 விஷயம் நடக்குது. ஒன்று ATP இன்வால்வ் ஆகிறது, தென் NADPH இன்வால்வ் ஆகிறது. இங்கே தான் எனக்கு ஆக்சுவலி ரிடக்ஷன் வந்து நடக்குது. சரியா? ஃபஸ்ட்டு PGAலேருந்து 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிடாக மாறுது. இங்கே 1 பாஸ்பேட் இருக்குது, இங்கே 2 பாஸ்பேட் இருக்குது. அப்போ அந்த ரெண்டாவது பாஸ்பேட் எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ரியாக்ஷன். ATP வந்து எனக்கு ADP + PIயா மாறுது. அப்போ அந்த PI தான் இங்கே வந்து ஆட் ஆகிருக்குன்னு காட்டுறதுக்காக. சரியா? நீ இப்போ இந்த ப்ராடக்டை மட்டும் படிச்சுக்கோ, ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். PGA 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிடாக மாறுது. அப்போ 1P இங்கே 2P. அப்போ ரெண்டாவது பாஸ்பேட் எங்கேருந்து வந்தது? அப்போ அங்கே ATP இன்வால்வ் ஆகும். ஈஸியாக எழுதிடலாம். ATP இன்வால்வ் ஆச்சுன்னா அப்போ என்ன என்சைம் எனக்கு ஹெல்ப் பண்ணும்? கைனேஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ PGA கைனேஸ். சரியா? அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் வந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டாக மாறுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இங்கே ரிடக்ஷன் நடக்குது. சரியா? ரிடக்ஷன் நடக்கிறதுக்காக தான் NADPH + H+
இன்வால்வ் ஆகிருக்கு. இங்கே திஸ் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு ஆட் ஆகுது. இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் கூட ஆட் ஆகி தான் இது கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டாக மாறுது. சரியா? அடுத்து ரீஜெனரேஷன் போகலாமா? லைவ் டியூரேஷனா இன்னொரு 1/2 hour இருக்கும்டா. 8 மணி வரைக்கும் இந்த லைவ் இருக்கும். அடுத்து ரீஜெனரேஷனில் RU5P இருக்கா, ரைபோஸ் 5-பாஸ்பேட் இருக்கு. இது ஒரு 5 கார்பன். எகெயின் இன்னொரு 5 கார்பன் தான் இந்த RUBP, which is ribulose 1,5 bisphosphate. இங்க பாரு, இதோட எக்ஸ்பான்ஷன் நான் எழுதுறேன். இது வந்து ரைபோஸ் 5-பாஸ்பேட். சரியா? ரைபோஸா ரைபுலோஸா? ரைபியூலோஸ். ஓகே, ரைபோஸ் ரைபியூலோஸ் ரெண்டுமே 5 கார்பன் தான்டா. சரியா? இங்க எனக்கு யார் இருக்காங்க? ரைபியூலோஸ் 5-பாஸ்பேட் இருக்காங்க. இப்போ இந்த ரைபுலோஸ் 5-பாஸ்பேட்ல இருந்து RUBPனா என்ன அர்த்தம்? ரைபியூலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னு அர்த்தம். சரியா? யூ see here, ரைபுலோஸ்ல R எடுத்துட்டாங்க, ஓகே, U எடுத்துட்டாங்க, B பிஸ்பாஸ்பேட்ல இருந்து BP எடுத்தாச்சு. ஸோ RUBP. சரியா? இங்கே RU5P. இப்போ உனக்கு இங்கே வித்தியாசம் தெரியுது. இங்கே 5th பொசிஷனில் மட்டும்தான் ஒரே ஒரு கார்பன் இருந்தது. இங்கே 1st பொசிஷன் 5th பொசிஷன் ரெண்டுலேயுமே கார்பன் இருக்குது. அப்போ இந்த 1st பொசிஷனில் இருந்த கார்பன் எங்கேருந்து வந்துச்சு அதை படிக்கிறதுக்காக தான் இது. இந்த 1st பொசிஷனில் இருந்த கார்பன் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ATP இருந்ததா, ATP ADP + PIயாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ இந்த PI தான் இது கூட ஆட் ஆகுது. RU5P + PI ரெண்டும் சேர்ந்து தான் ஐ எம் கெட்டிங் RUBP. சரியா? ரைபுலோஸ் 5-பாஸ்பேட் வந்து ரைபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு இப்படி தான் நடக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்பேட் எங்கேருந்து வந்தது? ATP இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போது ஒரு பாஸ்பேட்டை டொனேட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ பேசிக்கலி நீங்கள் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ATPயா NADPHா என்ன இன்வால்வ் ஆகுதுன்னு ஈஸியாக நம்மளே கெஸ் பண்ணிடலாம். சரியா? பட் இது வந்து பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் நடக்கும். இப்போது இந்த ரீஜெனரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி RUBP ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ 4 கார்பன்னா எரித்ரோஸ், 5 கார்பன்னா ரைபோஸ், ரைபுலோஸ், ஜைலுலோஸ், இது எல்லாமே 5 கார்பன். ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் 6 கார்பன். சீடோ ஹெப்டிலோஸ் இதெல்லாம் 7 கார்பன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கடைசியாக தான் எனக்கு திரும்பவும் RUBP ஃபார்ம் ஆகுது. ஸ்டார்ட் ஆனது RUBPலேருந்து திரும்பவும் எனக்கு RUBP ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்போது இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 3 ATPs ஹெல்ப் ஆகுது அண்ட் 2 NADPH+H+ வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ நீ படித்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் சேர்த்துக்கோ பார்க்கலாம். இங்கே ATP கிடையாது, NADP எதுவுமே கிடையாது. இங்கே பாரு, எனக்கு ஒரு ATP இன்வால்வ் ஆகிருக்கா? எஸ். இங்கே எனக்கு ஒரு NADPH+H+ இன்வால்வ் ஆகிருக்கா? கரெக்டா? இங்கே 2வது ATP இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் ATP வந்து உனக்கு இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த மொத்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ATPs அண்ட் 2 NADPH வந்து எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கிளியரா? எனி டவுட்ஸ்? இப்போ நம்ம பார்த்தது என்னமோ 3 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். இது அப்படியே டபுளாக நீங்கள் மாற்றிக்கணும். இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இவ்வளோ ரியாக்ஷனுமே நம்ம பார்த்தோம். சரியா? இங்கே பாரு, 6 ATP இன்வால்வ் ஆகிருக்கு. சரியா? இங்கே 3 ATP இன்வால்வ் ஆகிருக்கு.
இங்கே திரும்ப 6 NADPH இன்வால்வ் ஆயிருக்கு. இது எல்லாமே 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்கு. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலுக்கு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு கால்குலேட். ஓகே, சரி. ஓவரால் ரியாக்ஷன் இஸ் திஸ். 6 கார்பன் டை ஆக்சைடு எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும்னா 18 ATP மாலிக்யூல்ஸ் வேணும், 12 NADPH வேணும், சரியா? ப்ளஸ் NADPH ப்ளஸ் H+ வேணும். ஸோ இதெல்லாம் எனக்கு இன்வால்வ் ஆனால் கடைசியில் எனக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். C6H12O6 குளுக்கோஸ் எனக்கு கிடைக்கும். தென் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர், 18 ATP. அதே தான், பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, ட்ரைபாஸ்பேட்டாக இருந்தது டைபாஸ்பேட்டாக மாறி பாஸ்பேட் மட்டும் தனியாக பிரிஞ்சிருச்சு, சரியா? தென் 12 NADPH ப்ளஸ் H+ங்கிறது நிறைய ஹைட்ரோஜனை டொனேட் பண்ணி எனக்கு 12 NADP+ மட்டும் மாறுச்சு. இஃப் யூ நோட் த டிஃப்ரென்ஸ் ஹியர், உனக்கு தெரியும் இங்கே கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்குது, இங்கே குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா 12 ஹைட்ரோஜன் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. அந்த 12 ஹைட்ரோஜன் எங்கேருந்து வந்தது? இந்த 12 NADPH தான் வந்தது. இது வந்து ஹெச்சை டொனேட் பண்ணிடுச்சு, சரியா? அப்போ அந்த 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹெச்சும் இங்கே வந்து வந்திருக்கு. இதுதான் ரிடக்ஷன். ரெடியூஸ் ஆகிருக்கிறது தெரியுதா? கெயின் ஆஃப் புரோட்டான் நடந்திருக்கா? ஓகே, அடுத்து போகலாமா? ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ் எக்ஸாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சேனலில் போய் பாருங்கடா, ஏற்கனவே சார் போட்டிருப்பாரு. அடுத்து சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் போகலாமா? Cyclic and non-cyclic photophosphorylation. So first of all, photophosphorylation na enna paakalam. Photo na light, phosphorylation அப்படினா addition of phosphate. Phosphate add ஆகுது, அதுதான் phosphorylation னு சொல்றோம். ஆனா அது எப்ப நடக்குது? In presence of light நடக்குது, அதுதான் photophosphorylation. இப்போ இதில் சைக்ளிக் நான் சைக்ளிக்னு 2 விதம் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. எகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா 2 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து எனக்கு நடக்கணும்னா அதில் 2 யூனிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்று லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர், LHCன்னு சொல்லுவாங்க. லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர், LHC. இதோ இங்கே இருக்கா, அதுதான். அடுத்ததா எனக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் சைட்டு ஒரு ஆக்ஷன் சைட்டுன்னு சொல்லுவோம். ஆக்ஷன் site. This is where usually photosynthesis வந்து நடக்கும். லைட் ஹார்வெஸ்டிங் சென்டரோட வேலை என்னன்னா, லைட்டை பிடிச்சி இந்த மெயின் ஆக்ஷன் சைட்டுக்கு கொடுக்கறது தான் அதோட வேலை, சரியா? ஃபோட்டோசிந்தட்டிக் சைட்டுக்கு கொடுக்கறது தான் அதோட வேலை. இப்போது எனக்கு இந்த சன்லைட் வந்து கிடைக்குது. அப்போ இந்த சன்லைட்டை லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர் பிடிச்சி இந்த மெயின் ஆக்ஷன் சென்டருக்கு அனுப்புது, which is P700. P700னா என்ன அர்த்தம்? 700 நானோமீட்டரில் வரக்கூடிய லைட்டை தான் இது எடுத்துக்கும். அதனால் P700. 700னா வேவ் லென்த்து, லைட்டோட வேவ் லென்த்தை குறிக்குது. ஸோ P700க்கு அனுப்பிச்சா இந்த சென்டர் எக்ஸைட் ஆகுது. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் நீங்கள் ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கும். புதுசாக ஒரு எனர்ஜி வந்து ஆட் ஆகும்போது அது எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டுக்கு போகும், அன்ஸ்டேபிளாக மாறும். அப்போ சில எலக்ட்ரான்ஸை அது ரிலீஸ் பண்ணலாம். அப்படி தான் இதுவும் பண்ணுது. இங்கே எனக்கு புதுசாக லைட் எனர்ஜி ரிசீவ் ஆகுது. ஸோ எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு 2 எலக்ட்ரான்ஸை இது ரிலீஸ் பண்ணுது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் செவரல் காம்பவுண்ட்ஸை தாண்டி
திரும்பவும் it is cycling back to the main action center. சரியா? you can see இங்க FRS போகுதா, ferredoxin reducing substrate, அங்கிருந்து again ferredoxin போகுது, அங்கிருந்து again cytochrome B6, again cytochrome F, again plastocyanin. எல்லாத்தையுமே பாருங்க அதே 2 எலக்ட்ரான் தான் மாற்றி மாற்றி வேற வேற காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு திரும்பவும் எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்தாச்சு. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? இப்போ இதை தான் என்ன சொல்வோம், சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னு சொல்வோம். ஏன்னா எப்படி நம்ம சைக்கிளோட பெடலை மிதிக்கும் போது திரும்ப திரும்ப ஒரே லொக்கேஷனுக்கு ஆரம்பித்த இடத்துலையே தான் வந்து முடிப்போம் இல்லையா? ஒரே ரவுண்டு தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் அ லூப் ப்ராசஸ். அதே தான் இங்கேயும். It is also a loop process. புரிஞ்சுதா? FRS அப்படின்னா ferredoxin reducing substrate. FRS னா ferredoxin reducing substrate. இந்த ferredoxin reduce பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். Site B6 அப்படின்னா cytochrome B6, cytochrome B6. Site F அப்படின்னா cytochrome F. PC னா plastocyanin, plastocyanin. சரியா? இது எல்லாமே காம்ப்ளெக்ஸஸ். இந்த காம்ப்ளெக்ஸஸை தாண்டி திரும்பவும் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் PS1க்கு வந்தாச்சு. PSனா ஃபோட்டோ சிஸ்டம், PSனா ஃபோட்டோ சிஸ்டம். சரியா? இப்போ நான் சைக்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது யூ சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். 2 ஃபோட்டோ சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது. PS2 ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறமா PS1. சைக்ளிக்கில் PS1 மட்டும்தான் இன்வால்வ் ஆச்சு, PS2 இல்லவே இல்லை. பட் நான் சைக்ளிக்கில் ஃபஸ்ட்டு PS2 தென் PS1 இன்வால்வ் ஆகும். இப்போ PS2ல் இட் இஸ் P680 which is எந்தெந்த லைட்டெல்லாம் 680 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் இருக்குமோ அதை மட்டும்தான் நான் எடுத்து என்னோடய வேலையை பார்ப்பேன். ஸோ இட் இஸ் P680. இப்போ இங்கே என்ன ஆகுது, எகெயின் லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர் இருக்கா, லைட் ஃபுல்லாக லைட் ஹார்வெஸ்டிங் சென்டருக்கு வருது. அண்ட் அங்கே எனக்கு ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எவால்வ்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜனை இது கொடுக்கும். ஆனால் எங்கேருந்து எடுத்து கொடுக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் ஆக்சிஜன் கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் எங்கேருந்து கிடைக்குது பார்க்கலாமா? வாட்டர் மாலிக்யூலில் நம்ம எடுத்துக்கிறோமா? மண்ணிலிருந்து தேவையான தண்ணியை பிளான்ஸ்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல் இங்கே இருக்குது. இந்த வாட்டர் மாலிக்யூல் லைட் பட்ட உடனே பிரேக் டவுன் ஆகுது, உடையுது. இட் இஸ் கால்ட் ஆஸ் photolysis of water. Okay, photolysis of water. இந்த வார்த்தையை ரெண்டா பிரிங்க. photolysis, photoனா லைட், lysisனா பிரேக் டவுன். ஸோ லைட் பட்ட உடனே வாட்டர் மாலிக்யூல் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது. சரியா? ஸோ இப்போ வாட்டர் மாலிக்யூல் 2 மாலிக்யூல்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். பிரேக் டவுன் ஆகும்போது 3 விஷயமாக இது பிரியுது. என்னென்ன? முதல்ல ஹைட்ரோஜன் எடுத்துக்கோ, இங்கே 2 + 2 அப்போ 4 ப்ரோட்டான்ஸாக உடையுது. 4 ப்ரோட்டான்ஸாக உடையுது. தென் ஆக்சிஜன் எவ்வளோ கிடைக்கும்? 2O மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா O2ன்னு எடுத்துக்கணும். 2Oன்னு போடக்கூடாது, O2. டயாட்டாமிக் ஸ்டேட்டில் தானே இருக்குது ஆக்சிஜன், ஸோ O2. ஓகே. அப்போ இன்னொன்று என்ன மேம், ப்ரோட்டான் வெளியே போகுதுன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வெளியே போகும்ல. எனி ஆட்டம் எடுத்திங்கன்னா ப்ரோட்டான் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எலக்ட்ரானும் இருக்கும். அப்போ 4 ப்ரோட்டான் எனக்கு வெளியே போச்சுன்னா அதே மாதிரி 4 எலக்ட்ரான் எனக்கு வெளியே போகுது. சரியா? ஸோ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். லைட்டு பட்ட உடனே அது பிரேக் டவுன் ஆகுது. இதுக்கு பேர் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். எப்படி பிரேக் டவுன் ஆகுது? 4 ப்ரோட்டான் 4 எலக்ட்ரான் அண்ட் ஒரு O2வா பிரேக் டவுன் ஆகுது. இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ சைக்ளிக்கில் 2 எலக்ட்ரான் தான் எக்ஸைட் ஆகி அடுத்தடுத்த காம்ப்ளெக்ஸ்க்கு போகுதுன்னு பார்த்தோம். பட் இங்கே
4 எலக்ட்ரான்ஸ் எனக்கு கிடைச்சதில்ல இந்த இடத்துல. அந்த 4 எலக்ட்ரான் தான் எக்ஸைட் ஆகி வேறு வேறு காம்ப்ளெக்ஸ் வழியாக போகும். சரியா? ஹவ் இஸ் இட் பாசிபிள் மேம்? உனக்கு எந்த விஷயம் பாசிபிள் இல்லாத மாதிரி இருக்குங்கிறத எனக்கு சொல்ல, அப்போ தான் நான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் இந்த இடத்துல நாட் பாசிபிள்னு தோணுது சொல்லு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் புரியலை, என்ன புரியலை அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. டு பி வெரி ஃப்ராங்க், என்ன தெரியுமா, எனக்கும் எக்ஸாம் டைமில் படிக்கும்போது நல்லா தான் புரியும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும், அப்படி தான் இருக்கும். ஏன் ஈவன் எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் போன வருஷம் தானே நான் எடுத்தேன், இந்த வருஷம் எடுக்கல. அப்போ இந்த வருஷம் புதுசாக பார்க்கும்போது என்னடா இது எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கே, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கே, அப்படி தான் இருந்தது. பட் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த கிளாஸில் வந்து தான் இந்த ஸ்லைடை பார்க்குறேன். பட் எனக்கு எல்லாம் ரீகால் ஆகுது. சரியா? உனக்கு என்ன புரியலை இந்த இடத்துல? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எனக்கு தெளிவாக கொஷின் கேட்டேன்னா உனக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உனக்கு கொடுக்குறேன். பட் எனக்கு புரியலை. உங்களுக்கு எந்த இடத்துல புரியலன்றது எனக்கு புரியல. ஸோ அதை நீ தான் எனக்கு புரிய வைக்கணும். எதோ உனக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. அதை நீ சொல்லு. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிரேக் டவுன் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண. இல்லை இன்னும் உனக்கு புரியல காயத்ரி. எக்ஸாக்ட்லி அட் வாட் ஸ்டேஜ் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்ன்னு நான் கேட்குறேன். எக்ஸாக்ட்லி அட் வாட் ஸ்டேஜ்? அது உனக்கு சொல்ல முடியலை அப்படின்னா உனக்கு டவுட்டே கிடையாதுன்னு அர்த்தம். ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும், மேக்ஸாக இருந்தாலும், பயாலஜியாக இருந்தாலும், எந்த இடத்துல எக்ஸாக்டாக உனக்கு புரியலைங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியலைன்னா அது டவுட்டே கிடையாது. மேபி உனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஐயோ என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறதாவும் இருக்கலாம். இல்லையா மொத்தமாக ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். இந்த 2 தான் பாசிபிலிட்டி. பாதி புரிஞ்சு பாதி புரியலன்னா உனக்கு எந்த இடத்துக்கு மேலே புரியலன்னு உனக்கு சொல்ல தெரியணும். அது சொல்ல தெரியலன்னா மொத்தமாக புரியலன்னு அர்த்தம். ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் முழுசா புரிஞ்சுதா? டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு லைட் பட்ட உடனே பிரேக் டவுன் ஆகுது. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? காயத்ரி டெல் மீ. யாரும் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். காயத்ரி எனக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஆன்சர் பண்ணணும். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரில் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குது? இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன், நீ சொல்லு. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 4. அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன், 4H+. இப்போ ஹெச்சை வந்து ஹைட்ரஜன் மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், புரோட்டானும் அதே தான், ஹைட்ரஜன் தான் புரோட்டானும். அப்போது எவ்வளவு புரோட்டான் எனக்கு வெளியே போகுதோ, இதுதான் புரோட்டான், இதுதான் புரோட்டான். எவ்வளவு புரோட்டான் எனக்கு வெளியே போகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானும் வெளியே போகும். அப்போ 4 புரோட்டான் வெளியே போகுதுன்னா 4 எலக்ட்ரானும் எனக்கு வெளியே போகும். சரி, வேற என்ன இருக்குங்க? ஹெச்சை விட்டுரு, வேற என்ன இருக்குது வாட்டர் மாலிக்யூல்ல? வாட்டர் மாலிக்யூல்லேருந்து ஹெச்சை நீ எடுத்துட்ட, வேற என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கா? ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு? 2 ஆக்சிஜன். அதுக்காக 2 ஓன் போடக்கூடாது, ஏன்னா ஆக்சிஜன் இஸ் அ டயட்டாமிக் மாலிக்யூல். அப்போ O2ன்னு தான் போடணும். இது தெரியும்ல, 10th தான் நம்ம படிச்சுட்டு வந்தது தானே. Nனா N2, Oனா O2, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் டயட்டாமிக் மாலிக்யூல், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ O2 புரிஞ்சதில்ல. இதில் என்ன இருக்கு? இதுக்கு ஏன் அவ்வளோ அலப்பற? புரியல புரியல புரியலன்னு. இப்போ எப்படி புரிஞ்சுது? நீயே தான் எல்லா பதிலும் சொன்ன. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். சரியா? நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாத. ஸ்டே காம். ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது உனக்கே அது பழகிரும். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். பாட்னி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே முதல் தடவை படிக்கும்போது ஐயோ என்ன இது நமக்கு புரியாது போல அப்படின்னு தான் இருக்கும்.
அந்த பயத்துக்கு நீ விழுந்துட்டன்னா ஆளை சாச்சிரும், அவ்வளோதான். பட் யூ ஹாவ் டு ஸ்டே காம் ஃபர்ஸ்ட். புரியல? ஆமாம், இன்னொரு தடவை படித்து பார்ப்போம் புரியும் அப்படின்னு உன்னோட மைண்டை நீ தான் மாற்றணும். சரியா? சரி, இப்போ ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடந்ததா? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ எலக்ட்ரான் வந்தது? 4 எலக்ட்ரான் வந்தது. அப்போ அந்த 4 எலக்ட்ரான் அடுத்தடுத்த காம்ப்ளெக்ஸ்க்கு போகும். முதல்ல மெயின் சென்டருக்கு வரும், அங்கேருந்து எக்ஸைட் ஆகி, இதுதான் எக்ஸைட்டேஷன். சரியா? எக்ஸைட் ஆகி குயினோனுக்கு போகுது. தென் ஃபேயோஃபைட்டின், தென் பிளாஸ்டோகுயினோன், சைட்டோக்ரோம் B6 and F காம்ப்ளெக்ஸ், பிளாஸ்டோசைனின், எல்லாத்து வழியாகவும் திரும்ப PS1க்கு போகுது. சரியா? கியூனா குயினோன், மற்றெல்லாம் உனக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இது பிளாஸ்டோகுயினோன். பிசினா பிளாஸ்டோசைனின். இது எல்லாமே எலக்ட்ரானை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றி கொடுக்குற காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இது வழியாக எல்லாம் எலக்ட்ரான் வந்து மாறி 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 கடைசியில் PS1க்கு வருது, ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வருது. இங்கே எகெயின் P700 ஆக்ஷன் சென்டர் இருக்குமா, இங்கேருந்தும் அதே எலக்ட்ரான் வந்து எனக்கு எக்ஸைட் ஆகி ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட்டு, ஃபெரிடாக்சின் இந்த எல்லா இடத்துக்கும் போகுது. இப்போ இந்த ஃபெரிடாக்சினில் 2 NADP+ இருக்குது, 2 NADP+ இருக்குது. அந்த 2 NADP+ கூட see here, இந்த 2 NADP+ கூட இங்கே எனக்கு வாட்டர் மாலிக்யூல்லேருந்து பிரிஞ்ச புரோட்டான் இருக்கா, போய் ஆட் ஆகி 2 NADPH + H+ மாறிடுச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபெரிடாக்சினில் 2 NADP மட்டும்தான் இருக்குது. அங்கே எனக்கு ரிடக்ஷன் நடக்குது. எங்கேருந்து? இங்கே வாட்டர்லேருந்து பிரிஞ்சு இந்த புரோட்டான் இருக்கா, இந்த புரோட்டான் இங்கே போய் ஆட் ஆகி 2 NADPH + H+ அப்படின்னு மாறுச்சு. சரியா? இதுதான் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். இந்த ஃபோட்டோ கேட்டாலும் உன்னால் போட்டுற முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் உன்னால் பண்ணிட முடியும். இந்த லெசன் அடுத்த லெசன் இது ரெண்டுமே சைக்கிளை பார்த்து பார்த்து நம்மளாம் கதை எழுதுறது தான். உனக்கு இந்த சைக்கிள் புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஓன் ஆன்சர். சரியா? அதுக்கு முதல்ல சைக்கிளை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். யூ டோன்ட் ஹாவ் டு ஜஸ்ட் சிட் அண்ட் மக் அப். எல்லாத்தையுமே உட்காந்து மண்டையில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அது ஏறாது. இதுதான் விஷயம். இந்த சைக்கிளை புரிஞ்சுட்டிங்கன்னா சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் உன்னால் எழுதிட முடியும். ஸோ இதில் உனக்கு புரியாத விஷயங்கள் என்ன இருக்கலாம்? இங்கே PS1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, இதில் PS1 PS2 ரெண்டுமே. இங்கே P700, இதில் P680. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது. எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ்ட் ஆர் சைக்கிள்டு பேக். திரும்ப இது லூப் ப்ராசஸ் மாதிரி தானே போச்சு சைக்ளிக்கில். இங்கே இட் இஸ் நாட் சைக்கிள்டு பேக். அதுதான் விஷயம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் எங்கெங்கேயோ தான் போகுது, திரும்ப இங்கே வந்துச்சா, வரலையே. ஸோ இது நான் சைக்ளிக். சரியா? அடுத்தது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் டேக் பிளேஸ். இப்போ சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷனில் வாட்டர் மாலிக்யூல் பிரேக் டவுன் ஆகலை. எங்கே ஆச்சு? PS2 ஃபோட்டோ இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷனில் தான் நடந்தது. ஸோ ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். சரியா? இங்கே ATP மட்டும்தான் உருவாகுது. இங்கே ATP NADPH + H+ம் சிந்தசைஸ் ஆச்சு. இங்கே பாஸ்போரிலேஷன் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நடக்குது. யூ கேன் see here. இங்கே ஒரு பாஸ்போரிலேஷன் நடந்தது, இங்கே ஒரு பாஸ்போரிலேஷன் நடந்துச்சு. வேறு கலரில் போட்டுறவா? இங்கே ஒரு பாஸ்போரிலேஷன், இங்கே ஒரு பாஸ்போரிலேஷன். ஒரு பாஸ்பேட் புதுசாக ஆட் ஆகிருக்கு. சரியா? ADP கூட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி தான் ATP ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது 2 இடத்துல நடந்தது. ஆனால் இங்கே பாஸ்போரிலேஷன் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் நடந்தது. அந்த ஒரு பிளேஸ் என்னது? ஹியர். இங்கே மட்டும்தான் எனக்கு பாஸ்போரிலேஷன் ஒரே ஒரு பிளேஸில் தான் நடந்துச்சு. இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர். இங்கே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர் இஸ் எய்தர் வாட்டர் ஆர் H2S. இங்கே எனக்கு எலக்ட்ரானை வேறு யாருமே டொனேட் பண்ணலை. ஜஸ்ட்டு இந்த ஆக்ஷன் சென்டர்லேருந்தே தான் எக்ஸைட் ஆகி போச்சு. பட் இங்கே எலக்ட்ரான் எங்கேருந்து கிடைச்சிது? வாட்டர் எனக்கு பிரேக் டவுன் ஆச்சா, பிரேக் டவுன் ஆகி அங்கேருந்து கிடைச்ச எலக்ட்ரான் தான் அடுத்தடுத்த இடத்துக்கு போச்சு. அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணது யார்? வாட்டராக இருக்கலாம்,
இல்லை ஹைட்ரஜன் சல்ஃபைடாக இருக்கலாம். வாட்டர் வந்து பிளான்ஸில் இந்த ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடந்தது அப்படின்னா வாட்டர் இஸ் த எலக்ட்ரான் டோனார். இதுவே சம் பாக்டீரியாவில் எனக்கு இதே விஷயம் நடக்குதுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் இஸ் த எலக்ட்ரான் டோனார். சரியா? கிளியரா? எஸ். அடுத்து போலாமா? It is not sensitive to dichlorodimethylurea. இந்த டைக்ளோரோடைமெத்தைல்யூரியாங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னோட வேலை இங்கே பாதிக்காது. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இந்த டைக்ளோரோடைமெத்தைல்யூரியா போட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். எய்தர் இந்த ரியாக்ஷன் வந்து பாதிக்கப்படலாம் இல்லை மொத்தமாகவே ஸ்டாப் ஆகிடலாம். சரியா? இட் வில் இன்ஹிபிட் த எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் தான் இங்கே வேறு வேறு இடத்துக்கு மாறி மாறி போகுது. மொத்த எலக்ட்ரான் ஃப்ளோவையுமே இது வந்து என்ன பண்ணிடும்? டிஸ்டர்ப் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். இன்ஹிபிட் அப்படின்னா ஸ்டாப். சரியா? அடுத்து போலாமா? அச்சோ, உனக்கு நாளைக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு போய் படிக்கலையா? இப்போ யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மேம்க்கு என்ன நம்ம கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருக்கியா இந்த கிளாஸில்? You said you have a physics exam tomorrow, right? So photo respiration and dark respiration பார்க்கலாமா? photo respiration நான் என்ன சொன்னேன்? C2 cycle சொன்னேனா? dark respiration is C3 cycle. So sorry, இது வந்து respiration. Okay. ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இது ஹாஃப் இயர்லியில் ஒரே ஒரு தடவை தான் கேட்டாங்க, பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் போகலாமா? photosynthetic organism provide food for all the living organisms on earth either directly or indirectly. இப்போது பிளான்ஸோ இல்லை சம் பாக்டீரியாவோ எனக்கு ஒரு உணவை உருவாக்கி கொடுக்குது. பிளான்ஸ் உருவாக்குற அந்த உணவு தான் நம்ம எல்லாருக்குமே ஃபுட் மெட்டீரியலாக அமையுது. சரியா? அடுத்தது, இட் இஸ் த ஒன்லி நேச்சுரல் ப்ராசஸ் தட் லிபரேட்ஸ் ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்ஃபியர் அண்ட் பேலன்சஸ் த ஆக்சிஜன் லெவல். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஆக்சிஜனை எப்படி உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம், த்ரூ ப்ரீதிங். ஆனால் பிளான்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே விடுது. சரியா? photosynthesis balances the oxygen and carbon cycle in the nature. So oxygen cycle, carbon cycle இந்த மாதிரி நிறைய biogeochemical cycles நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ஃபோட்டோசிந்தசிஸோட வேலை. சரியா? Fuels such as coal, petroleum and other fossil fuels are from preserved photosynthetic plants. இப்போ சில பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கும், ஒரு காலகட்டத்தில் இறந்து போகும் இல்லையா? அப்போ இறந்து போகிற பிளான்ஸை டீகம்போஸ் ஆகும்போது அண்டர் ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர் டீகம்போஸ் ஆகும்போது தான் இந்த கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இதை தான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. இவங்க தான் இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன உணவு வேணுமோ எல்லாத்தையும் உருவாக்கி தராங்க. Plants provide fodder, fiber, firewood, timber and useful medicinal plants. ஸோ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தால் மெடிசன் கிடைக்கும், என்னென்னலாம் வந்து ஆடு மாடுக்கு நம்ம வந்து ஒரு தீவனமாக போடலாம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக தான் அந்த தீவனமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2, அந்த PS1 PS2ன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அகெயின் அதே தான், ரியாக்ஷன் சென்டர் என்னது, PS1 எங்கே இன்வால்வ் ஆகும், PS2 எங்கே இன்வால்வ் ஆகும், சைக்ளிக்கா நான் சைக்ளிக்கா, ஃபோட்டோலைசிஸ் நடக்குதா இல்லையா, இதை பற்றின கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ ஃபோட்டோ சிஸ்டம்னா என்னங்கிறத இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போ அது ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் ஆல் த மாலிக்யூல்ஸ் ஹியர். இப்போ இந்த மாலிக்யூல்ஸில் நான் என்ன சொன்னேன், 2 விஷயம் இருக்கும்னு சொன்னேன். மெயினான ஆக்ஷன் சைட் ஒரு ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்தபடியாக we have the light harvesting centers. ஸோ இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாம் தான் லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர்ஸ். சரியா? இப்போ இந்த லைட் ஹார்வெஸ்டிங் சென்டரில் லைட்லேருந்து வர ஃபோட்டான் வந்து விழுகும்போது ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு அந்த எலக்ட்ரான் ஃபுல்லாக மாறி 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 கடைசியாக எனக்கு ரியாக்ஷன் சென்டருக்கு போய் முடியும். சரியா? ஸோ PS1 ஆர் PS2 ரெண்டுலேயுமே இதுதான் நடக்க போகுது. சரியா?
இஸ் இட் கிளியர்? அவ்வளோதான்டா. இந்த லெசனுடைய 5 mark questions we have completed. Any doubts? போதும் மேம், அவ்வளோதான். நீ கேட்டாலும் இதுக்கு மேலே கொஷின்ஸ் இல்லை. We have completed. Any doubts? இந்த லெசன் கொஞ்சம் வந்து டெப்த்தான ஒரு லெசன் தான். ஏன்னா ஒரு வேர்டு சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கான்செப்டை சொல்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு டெப்த்தான லெசன் தான் இது. இந்த லெசனும் சரி, இதுக்கு அடுத்து இருக்க ரெஸ்பிரேஷன் லெசனும் அதே மாதிரி தான். கொஞ்சம் பொறுமை வேண்டும், சரியா? இத்தனைக்கும் அந்த ரெஸ்பிரேஷன் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் கொஞ்சம் நிறைய பேருக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு லெசன். பட் ஸ்டில் எல்லா சைக்கிள்ஸும் படிச்சுக்கோங்க. கேல்வின் சைக்கிள் படிச்சுக்கோங்க, ஓகே? அதே மாதிரி இந்த ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அது வந்து கேட்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக லாஸ்ட் டைம் கேட்டாங்க, அதுவும் படித்து வச்சுக்கோ, சரியா? அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கீங்களோ எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன். நவ் லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ் செஷன், சரியா? எங்கள் ஸ்கூலில் ஒழுங்காகவே டீச் பண்ண மாட்டுறாங்க மேம், லைன் பை லைன் டீச் பண்ணவே மாட்டுறாங்க. டே பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நிறைய ஸ்கூல்ஸில் இதுதான் நிலைமையாக இருக்கும். பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். நான் உனக்கு கான்செப்டாக சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ போய் லைன் பை லைன் படித்தாலும் உனக்கு புரியும், சரியா? அப்படி தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து இருக்கும். கிளியர்? ஓகேடா. ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ் செஷன் நவ். Bye everyone.